Praise the Lord. ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. அது சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க ஆரம்பிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி, இந்த ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னம் மகிமையாக இறங்கி வரத்தக்கதாக, ஆவியானுடைய ஆளுகை, ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம், மகிமையான பிரசன்னம். ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு இயேசுவின் நாமத்தினால. ஆமென். உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய மத்தியில் நம்முடைய ஆளுகையை நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த வல்லமை இயேசுவின் நாமத்தினால ஆமென் எங்கள் நடுவில் பூரணமாக வெளிப்பட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் வாரும், எங்கள் நடுவில் இறங்கி வாரும், எங்கள் நடுவில் நீர் பிரசன்னமாகும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை வானத்துக்கு நீர் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, எங்கள் மத்தியில் இறங்கி வாருங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து. ஆமென். எங்கள் நடுவில் இறங்கி வாரும், எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் கிரியை செய்ய இறங்கி வாரும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் மத்தியில் ஓலாவிடோ, எங்களோடு என்றும் வாசம் செய்யும். மறுபடியும் சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் ஓலாவிடோ, எங்களோடு என்றும் வாசம் செய்யும். மறுபடியும் அந்த வார்த்தையை, எங்கள் மத்தியில் ஓலாவிடோ, எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை ஆண்டவரே இந்த 2வது ஆராதனையிலும் வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துவக்கம் முதல் முடிய மட்டும் உம்முடைய சமூகம் எங்களை நடத்தட்டும். நடத்துகிற பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். வர வேண்டிய பிள்ளைகளை வேகமாய் கொண்டு வாரும். ஒரு மனதோடு தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியான உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமை உள்ள கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அளவில்லாத கிருபையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எப்படி நம்ம பாடி ஆராதிக்கணுமா? ஆனந்தமாய் பாடி ஆராதிக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடல்களை பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். Hallelujah.
சீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. 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 இன்னொரு பாடலை பாடுவோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போ. பெத்தேல் என்றால் என்ன? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு. இந்த ஆலயத்துக்கு தான், பெத்தேலாகிய தேவனுடைய வீட்டுக்கு தான் நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி பாடல் பாட, துதி பலிபீடம் கட்ட. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில, எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாவ வாழ்க்கையை விட்டு எழுந்து ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென். பழைய வாழ்க்கையை விட்டு விட்டு எழுந்து ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென். அவரை துதித்து ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அது தானே தகப்பன் வீடு. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா
பெத்தேல் செல்லுவோம். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றீ. போகும் இடமெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இருந்து காத்து கொள்வேன் என்றீ. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீ. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீ. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம். அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம். துதி பலிபீடம் கட்டுவோம். எழுந்து பெத்தேல் செல்வோம். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம். அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம். துதி பலிபீடம் கட்டுவோம். எழுந்து பெத்தேல் செல்வோம். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம். அதுதான் நம் தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம். துதி பலிபீடம் கட்டுவோம். எழுந்து பெத்தேல் செல்வோம். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. எல்லா தீமைக்கும் நீ எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு பாடுவோம். என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே
பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும், எழுந்து பெத்தேல் செல்லுவோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே உமக்கு நன்றி ரட்சா, நன்றி தகப்பனே, அப்பா தகப்பனே உமக்கு நன்றி ரட்சா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ரட்சா, தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே உள்ளத்தின் ஆழம் சொல்லுமா, உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, எங்க நல்ல தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, எங்களை வாழ வைத்தீரே உமக்கு நன்றி ராஜா, எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்தீரே உமக்கு நன்றி ராஜா, நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை செய்திருக்கிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அப்பா எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே ஆமென். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையை எப்படி தூக்கி சுமப்பாரோ அப்படியே நம்மை தூக்கி சுமந்து வந்த தெய்வம் அவர். அவருக்கு நம்ம எப்படி அமைதியா இருக்க முடியும், நம்ம எப்படி நன்றி சொல்லாம இருக்க முடியும்? 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதாதே, 1000 நாவுகள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல போதாதே. ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரே, நீ என்றைக்கோ மரித்து போயிருக்க வேண்டியவள், நீ என்றைக்கோ மரித்து போயிருக்க வேண்டியவன், ஆனாலும் கிருபையால அவர் ஜீவனை கொடுத்து உன்னை ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறாரே, பெத்தேலுக்கு கொண்டு வந்திருக்கிறாரே, பெத்தேலுக்கு கொண்டு வந்திருக்கிறாரே, தேவனுடைய வீடாகிய பெத்தேலுக்குள்ளாய் நீ வந்திருக்கிறாயே. நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் செய்யும் வேலைகள் எல்லாம் அவர் நம்மோட கூட இருந்து வழி நடத்தினாரே, நம்ம போகும் இடங்கள் எல்லாம் நம்மோட கூட வந்தாரே, நாம் செய்யும் வேலைகள்ல அவர் கூட இருந்தாரே, நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் அவருடைய கிருபை நம்மோட கூட இருந்ததே. நன்றி சொல்லாம இருக்க முடியாதே, அவருக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியாதே. 1000 நன்மைகளை செய்திருக்கிறாரே, பல 1000 நன்மைகளை நம் வாழ்க்கையில செய்திருக்கிறாரே.
வருகிறாரே. ஆமென் ஆமென். எப்படியோ வாழ்ந்து கொண்டே இருந்த நம்மை ஆமென் இந்த பெத்தேலாகிய தேவ ஆலயத்துக்குள் கொண்டு வந்து இருக்கிறாரே. எவ்வளவு அன்புள்ள தெய்வம் அவர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம் அவர். ஆமென். உன்னையும் என்னையும் அவர் நேசித்ததுனால தானே அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தாம இருக்க முடியாது. துதி பலிகளை ஏறெடுக்காம இருக்க முடியாது. நம்ம இருதயம் எப்பொழுதும் களி கூர்ந்து எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமே. ஆமென். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். தூய நல்ல தெய்வம் அவர் ஒருவரே. ஆமென். அந்நிய பாஷையின் வரங்களை பெற்றவர்கள் அந்நிய பாஷையினால் அவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருங்க. அந்நிய பாஷைகளால் அவரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். நன்மைகள் பல செய்த தெய்வத்துக்கு நன்மைகள் பல செய்த தெய்வத்துக்கு எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்ட தெய்வம் அவர். ஆமென். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டவர் அவர். ஆமென். எத்தனையோ விபத்துகள் சந்திக்க வேண்டிய நேரங்களில் எல்லாம் ஒரு தூதனை அனுப்பி உன்னை பாதுகாத்தாரே. கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் நிழல்ல மூடி மறைத்து பாதுகாப்பது போல ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறாரே. ஓ, அவரை போல நல்ல தெய்வம் இல்லையே. அவரை போல நல்ல தெய்வம் இல்லையே. அவரை போல வேறொரு தெய்வம் இல்லையே. ஒரு விடுதலை ரட்சா அவியாத்ம சரீரங்களுக்குள்ளாக என் தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு கொண்டு இருங்க ரட்சா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய செயல்கள் எவ்வளவு பெரியது. அதிசயமான காரியங்களை நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் செய்து வருகிறாரே. அவரை துதிக்காம நம்மால இருக்க முடியாது. அதிசயங்களை செய்கிறவ தெய்வனாய் இருக்கிறாரே. ஆமென். பல துன்பத்தின் நாட்களை கடந்த நாட்கள் உண்டு. பல வேதனையான சூழ்நிலைகளை கடந்து வந்த நாட்கள் உண்டு. எத்தனையோ கண்ணீரின் பாதைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய். எத்தனையோ வேதனையான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய். ஆனாலும் உன்னை கைவிடாத தெய்வம் அவர். உன்னை கைவிடாத தெய்வம் அவர். ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறாரே. அதிசயமாய் நடத்தி வருகிறாரே. இத்தனை நாள் தாங்கி நடத்தின தெய்வம் இன்னும் தாங்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. ஓ ஆமென். தன் சொந்த பிள்ளையை ஒரு தகப்பன் பாதுகாப்பது போல பாதுகாத்து வழி நடத்தி வருகிறாரே. ஒரு நாளும் உன்னை விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. உன்னுடைய கண்ணீர்களை எல்லாம் அவர் தன்னுடைய துருத்தியில வைத்திருக்கிறார். அதை கணக்கு பார்த்திருக்கிறார். அவை எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற தேவன் அவர் ஒருவரே. தேவ பிள்ளையே, அவரை ஆராதிக்கும்படியா என்னை ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறே. உன்னை அவர் சும்மா விடுவதில்லை. உன்னை அவர் வெறுமையாய் விடுவதில்லை.
ஓ ஜீசஸ் ஹalleluya. எல்லாரும் இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென் ஆமென் ஜீசஸ். கடந்த துன்பத்தின் காலங்கள் அடைந்த ஆராத்துயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்கள் அடைந்த ஆராத்துயரங்களில் ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். ஆறுதல் எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? ஆமென். மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயமானவரை, ஆதியிலும் மேலானவரை. அதிசயமானவரை, ஆதியிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. இன்றை தினம் வரை எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? எல்லாரும் நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறாரே. சேர்த்தீரே. நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலே அண்டினோர் ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலே அண்டினோர் ஆனந்தமே. அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு
அவர் ஆறுதல் தந்தாரே, நம்மை தேற்றி வழி நடத்தினாரே. ஆமென். ஒரு விசை கூட சொல்வோமா? ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வாசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வாசிப்போரை. அதிசயமானவரே, ஆதிலும் மேலானவரே. அதிசயமானவரே, ஆதிலும் மேலானவரே. அதிசயமானவரே, ஆதிலும் மேலானவரே. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அதிசயமானவர், அதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் அவர். அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்கிறவர் அவர். நம்மால எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்களை அற்புதங்களை நம் வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென் ஆமென் ஆமென். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம் வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென் ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம கால்கள் தள்ளாடி போக அவர் விடுவதில்லையே. நம் கால்கள் தள்ளாடி கீழே விடுவதில்லையே. தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை ஏந்தி பாதுகாத்து வருகிற தெய்வம் அவர். ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? கரங்களை தட்டி அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? அவரை இல்லாமல் வேற தெய்வம் இல்லையே. நம்மை காப்பாற்ற, நம்மை வழி நடத்த, நம்மோடு கூட இருக்க, நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்ல அவரை காட்டிலும் வேற தெய்வம் இல்லையே. நமக்கு அற்புதங்களை செய்ய, நம் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்ய அவரை காட்டிலும் மேன்மையான தெய்வம் வேற ஒன்றும் இல்லையே. யாரா ஷஹராதீரதல ரபரபரபலரபா ஒளிபெரிதர ஷதரதீரந்தல ரக்கரதீரதல ரபரபரதல ரபரபா. ஆமென் 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 ஆமென். எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை இல்லாமல் வேற யாரும் இல்லையேப்பா. உம்மை அன்றி வேற ஒருவரும் இல்லையே ராஜா. ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா. எங்கள் கவலைகளை மாற்ற, எங்கள் பாரங்களை மாற்ற உம்மை இல்லாமல் வேற யாருப்பா எங்களுக்கு? ஆமென். இரு கரங்களை மார்போடு அணைத்து சொல்லுவீங்களா? அப்பா, இரு கரங்களை மார்போடு அணைத்து கொண்டு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் இந்த பிரச்சனையோடு வந்திருக்கேன்ப்பா. என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன்ப்பா. நான் வெறுமையாய் போகக்கூடாது ராஜா. நான் வெறுமையாய் போகக்கூடாதுப்பா. என்னுடைய பிரச்சனைகள் மாற்றப்பட்டவளாய், ஆமென், இனி இதை பற்றி சிந்திக்காத அண்ணாளை போல ஆமென் சந்தோஷமாய் திரும்பி செல்ல எனக்கு கிருபை தாங்க ராஜா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு நீங்கள் உலாவிக் கொண்டிருந்தீர், நன்றி. அசைவாடினீரே, நன்றி ராஜா. எங்களோடு பேசினீரே, நன்றி ராஜா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களோடு பேசியிருக்கிறீரே, நன்றி ராஜா. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல நாயகனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீதியான காரியத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் கிரியை செய்யுங்க, நீங்கள் அசைவாடுங்க, நீங்கள் பேசுங்க. உங்களுடைய மகனோடு கூட நீங்கள் பேசுங்க.
உங்க வார்த்தை வெளிப்படட்டும். அது ஒவ்வொரு இருதயங்களோடு கூட பேசட்டும் ரட்சா. ஒவ்வொரு இருதயங்களோடு கூட பேசட்டும் ரட்சா. ஒரு வார்த்தை கூட செத்து போய் கீழே விழுவதில்லை. ஜீவனுள்ள வார்த்தைகளாய் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாய் கடந்து சென்று ஆமென் அது பலன் கொடுக்கிறதா இருக்க வேண்டுமே. தேவன் கிரியை செய்யுங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். अति शीघ्र आने वाले प्रभु यीशु के नाम से आपको बधाई देता हूँ. பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடியால் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். पवित्र दिवस के सुबह के समय आराधना करने के लिए परमेश्वर में लेकर आए, इसके लिए उनकी स्तुति करता हूँ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करेंगे. கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையின் தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். पिछले हफ्ते परमेश्वर जिस विषय से हमसे बातें किए उसी के विषय से आज भी हमसे बात करना चाहते हैं. நகோமியுடைய வாழ்க்கையில் இருந்த கசப்புகள் மாறுவதற்கான காரணம் என்ன? नहोमी के जीवन का कड़वाहट बदलने का कारण क्या है? நகோமி பெத்லெஹேமை விட்டு மோவாபுக்கு போனபோது அவள் வாழ்க்கை கசப்பாக மாறினது. नहोमी बतलहम को छोड़कर मोआब में गई तो उसका जीवन कड़वाहट में बदल गया. தன் புருஷனை இழந்து போனாள், अपने पति को खो दी, பிள்ளைகளை இழந்து போனாள், अपने बच्चों को खो दी, தனித்தவளாக மாறினாள். अकेली खड़ी रही. ஆனால் लेकिन அவள் என்றைக்கு மோவாபை விட்டு எழுந்து மறுபடியும் பெத்லெஹேமுக்கு வந்தாளோ, लेकिन जिस दिन वो मोआब से उठकर फिर से बेतलेहम को आई, அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மறுபடியும் வாழ்க்கை துளிர்விடக்கூடியதான காரியத்தை கர்த்தர் செய்தார். उसके जीवन में परमेश्वर फिर से खिलने का कार्य किए. மோவாப் என்று சொல்லக்கூடியது பாவத்தின் வாழ்க்கை. मोआब जो है वो पाप का जीवन है. ஆண்டவர் விரும்பாத இடங்கள், परमेश्वर नहीं चाहने वाला जगह, ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை, परमेश्वर नहीं चाहने वाला जीवन, தேவன் வெறுக்கிற ஜனங்களோடு ஆமென் ஸ்தோத்திரம் ஐக்கியம். परमेश्वर नफरत करने वाले लोगों के साथ संगति. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்தை விட்டு எழுந்து மறுபடியும் தேவன் விரும்புகிற இடத்தில் வந்தபோது அவளுடைய வாழ்க்கை துளிர்விட ஆரம்பித்தது. अच्छे से ध्यान दीजिए, वो जगह को छोड़कर जब परमेश्वर चाहने वाले जगह पर आई तो उसका जीवन फिर से खिलने लगा. பின்மாற்றத்திலிருந்து எழுந்து மறுபடியும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தாள். அவள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. जो पीछे चली गई थी उस स्थिति से उठकर परमेश्वर के शरण में आई, उसका जीवन बदल गया. அவளுடைய வாழ்க்கை கசப்பாக இருந்து கொண்டிருக்கிறதா? तेरा जीवन कड़वाहट से है क्या? எந்த விதத்திலும் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியவில்லை. किसी प्रकार का आशीर्वाद को मैं हासिल नहीं कर पा रहा. இழப்புகள் மேல் இழப்புகள் உண்டாகிறது. एक खो रहा हूं, उसके ऊपर दूसरा खोते जा रहा हूं. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், आज परमेश्वर कह रहे हैं, எங்கேயோ உன் வாழ்க்கை பின்மாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. कहीं पे तो तेरा जीवन पीछे है, எங்கேயோ நீ தேவனை விட்டு தூரமாக இருந்து கொண்டிருக்கிறாய். कहीं तो तू परमेश्वर को छोड़ के दूर है. மறுபடியும் நீ தேவன் பக்கம் முழுவதும் திரும்பி வரும்போது உன் வாழ்க்கையை துளிர்விட செய்வார் அவர். वापिस तू परमेश्वर की तरफ आएगा तो तेरे जीवन को खिलने के लिए रखेंगे परमेश्वर. இன்றைக்கு இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். आज मैं दूसरा कार्य आपको बताता हूँ. நகோமியுடைய வாழ்க்கை துளிர் விடுவதற்கான இரண்டாவது காரியம், नहोमी का जीवन खिलने का दूसरा कारण, அவ வாழ்க்கையில இருந்தது எல்லாமே அழிஞ்சு போச்சு. उसके जीवन में जो कुछ था सब नाश हो गया. அவளுக்குன்னு கடைசியா மீதி இருந்த ஒன்னே ஒண்ணு அவளுடைய மருமகள் ரூத் மட்டும்தான். उसके लिए अंतिम बचा हुआ एक ही चीज, उसकी बहू रूत. Praise the Lord. Praise the Lord. தன் கையில் இருந்த அந்த ஏமன் ஸ்தோத்திரம் அந்த மருமகளை வாழ வைக்க வேண்டும் என்று அவள் பிரயாசப்பட்டாள். उसके हाथ में जो उसकी बहू थी उसको जीवन जीना चाहिए करके प्रयास की. தன் மருமகள் நன்றாய் வாழ வேண்டும் என்று விரும்பின நகோமியுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்விட வைத்தார். उसकी बहू अच्छे से जीना चाहिए करके चाहने वाली नहोमी के जीवन को परमेश्वर खिलने के लिए रखे. நகோமியுடைய கையில் கொடுத்திருந்த ஒன்றை, ஆண்டவர் கொடுத்திருந்த ஒன்றை சரியாக பயன்படுத்தினாள் என்று சொல்லலாம். नहोमी के हाथ में जो एक चीज जो परमेश्वर ने दी थी उसे उसने सही तरीके से इस्तेमाल क्या करके कह सकते हैं. நகோமி திருமணம் முடிந்து புருஷனோடு 2 பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தவள். नहोमी अपना शादी ब्याह कर पति और 2 बच्चों के
साथ जी रही थी। அவள் மோவாபுக்கு போன பின்பு वो मोआब देश में जाने के बाद புருஷனையும் இழந்தாள், 2 பிள்ளைகளையும் இழந்தாள். पति को भी खोई और अपने दोनों बेटे को खो दी। ஆமா, 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிந்தது. और दोनों बेटों की शादी हुई थी। அவ நம்ம ஊர்க்காரங்கன்னா என்ன சொல்லுவோம்? हमारे गांव वाले क्या कहते, வந்தவே சரியில்லை, जो आई थी वो सही नहीं। மாமனாரும் செத்து போயிட்டா, अरे ससुर भी मर गया, 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. दोनों बेटे भी मर गए। Praise the Lord. प्रेज द நம்ம लॉर्ड। நிறைய நேரம் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்போம். बहुत सी बार ऐसे ही बात करते, நம்ம ஸ்தோத்திரம் வந்தவே சரியில்லை. हमारे लिए जो आई थी बहुत सही नहीं। சிலர் சொல்லுவாங்க பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, कुछ लोग कहते बच्चा पैदा हुआ वो समय सही नहीं, பொண்டாட்டி சரியில்லை, ராசி இல்லை, पत्नी सही नहीं, अच्छा किस्मत नसीब नहीं, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ये सही नहीं वो सही नहीं ऐसा कहते हैं। நான் சொல்லுவேன் எல்லாமே உனக்கு சரியா தான் இருக்கு, मैं कहता हूँ तेरे लिए सब कुछ सही है, பேசுகிற நீ தான் சரியில்லை. बोलने वाला तू ही सही नहीं है। நீ சரியா இருந்திருந்தா எல்லாமே உனக்கு சரியா இருந்திருக்கும். तू सही रहा होता तो तेरे लिए सब कुछ सही रहता। நம்ம கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு உலகமே இருண்டு இருக்கு அப்படின்னு சொன்னாச்சுன்னா உலகத்துடைய தவறல்ல. हम काला चश्मा पहन के कहेंगे कि दुनिया पूरा अंधकार में, तो हम दुनिया की गलती नहीं। Praise the Lord. प्रेज द लॉर्ड। நம்ம தம்பி ஒருத்தன் வெல்டிங் மிஷின் கொண்டு கீழே வச்சான். हमारा भाई एक वेल्डिंग मशीन को लेके आके नीचे रखा, அப்ப எனக்கு வெல்டிங் அடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. तो पास्टर जी को भी इच्छा थी कि मुझे भी वेल्डिंग करना है। வெல்டிங் அடிக்கலாம் தெரியும் எனக்கு. वेल्डिंग करना पता है। 25 வருஷத்துக்கு பிறகு வெல்டிங் மிஷின் பிடிச்சேன் நேத்து, 2 நாளைக்கு முன்னாடி. 25 साल बाद 2 दिन पहले वेल्डिंग मशीन को पकड़ा। அப்ப கண்ணாடி எடுத்து போட்ட உடனே உலகமே இருண்டு போச்சு. तो वो चश्मा पहनने के बाद दुनिया ही पूरा अंधकार से लग रहा था। கருப்பு கண்ணாடி, கருப்பு काला चश्मा। எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, கண்ணாடி போட்ட உடனே மேகம் இருண்டுட்டான்னு கண்ணாடியை கழட்டி திரும்பி பார்த்தேன். मेरे को संदेह हो गया, चश्मा पहनने के बाद बादल काला हो गया क्या करके उसे निकाल के देखा। அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு நம்ம தவறுதான், நம்ம போட்டிருக்க கண்ணாடி தான் கருப்பு. उसके बाद मुझे पता चला मेरी गलती, क्योंकि मैंने जो चश्मा पहना है वो काला रंग का है। இன்னைக்கு நம்ம தான் நம்ம வாழ்க்கையில சில கண்ணாடிகளை போட்டு வச்சிருக்கோம். आज हम भी वैसे ही हमारे जीवन में कुछ चश्मा पहन के रखे हैं। நம்ம வாழ்க்கையின் குறைகளை மறைப்பதற்கு மற்றவங்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். हमारे जीवन की कमी को बचाने के लिए दूसरे के ऊपर दोष लगाते हैं। நீ சரியில்லை, அவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது குற்றம், இது குற்றம், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. अरे तू सही नहीं है, ये सही नहीं, वो सही नहीं, ऐसा सही नहीं, वैसा सही नहीं, ऐसा सब नहीं। நகோமி அப்படியெல்லாம் பேசல. नहोमी ऐसे सब बात नहीं की। புருஷனை இழந்தா, पति को खोई, 2 பிள்ளைகளை இழந்தா, अपने दोनों बेटे को खोई। ஒரு நாள் அவன் ஸ்தோத்திரம் வந்தவ சரியில்லைன்னு பேசல. एक भी दिन जो बहू घर पर आई वो सही नहीं है करके नहीं बोली। அவ ஒரு நாள் புரிந்து கொண்டா, वो एक बात समझ गई, நான் போன இடம் சரியில்லை, मैं जिस जगह पर गई वो सही नहीं। அதனால தான் என் வாழ்க்கையில இழப்புகள் என்பதை நகோமி ஒரு நாள் புரிந்து கொண்டாள். इसीलिए मेरे जीवन में इतना खोना पड़ा करके एक दिन नहोमी समझ गई। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நகோமி மோவாபுக்கு போன பிறகு தான் 2 பிள்ளைகளையும் ஸ்தோத்திரம் 2 பிள்ளைகளும் செத்து போறாங்க. नहोमी मोआब देश में जाने के बाद ही उसके दोनों बेटे मर जाते हैं। ஏமன் மோவாபிலிருந்து புறப்படுகிற நேரத்தில் मोआब से निकलते समय அவங்க 2 மருமக்களையும் பார்த்து சொல்றா, वो अपने दोनों बहुओं को देखकर कहती है, அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். उस वचन को मैं पढ़ना चाहता हूँ। ஏமன் 8வது வசனம், 1வது அதிகாரம் 8வது வசனம். पहले अध्याय का 8वां वचन। நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, नहोमी अपने दोनों बहुओं को देखकर, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், तुम दोनों अपने मायके चले जाओ, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. मरे हुए के लिए जैसे दया किए वैसे परमेश्वर तुम्हारे लिए दया करे। மருமக்களை பார்த்து சொல்றா, बहुओं को देखकर कहती है, நீங்கள் 2 பேரும் உங்க தாய் வீட்டுக்கே போயிருங்க. तुम दोनों अपने मायके लौट जाओ। உம்முடைய 10வது வசனத்தில் 9வது வசனம் சொல்கிறது, 9वां वचन कहता है, உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷன் வீட்டில் போய் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு செய்யட்டும். परमेश्वर ऐसा करे कि तुम फिर अपने अपने पति के घर में विश्राम पाओ। ஆமென். आमीन। என் பிள்ளைகள் தான் இறந்து போயிட்டாங்க, मेरे बेटे ही मर गए, ஆனா நீங்களாவது போய் நல்லா வாழ்ந்துருங்க. लेकिन तुम तो जाकर अच्छा जीवन बिताओ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்குள்ள மாமியார்னா என்ன சொல்லுவா? आज की सासू माँ होती तो क्या कहती, என் பிள்ளை செத்தா நீயா வாழணும். मेरा बेटा मर गया तो तुझे क्यों जीना चाहिए। அந்த நகோமிக்கு ஆண்டவர் திரும்ப வாழ்க்கைக்கான காரணம் என்ன? नहोमी को परमेश्वर फिर से जीवन देने का कारण क्या है। அவளுடைய நல்ல மனசுங்க.
उसका अच्छा मन, எல்லாம் இழந்தாலும் सब कुछ खोई तो भी மனசு ரொம்ப சுத்தமான மனசு. उसका मन एकदम साफ. மருமக்களை பார்த்து சொல்றா, अपने बहुओं को देखकर कहती है, நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போங்க, तुम दोनों तुम्हारे घर चले जाओ, உங்களுக்கு ஒரு புருஷன் கிடைப்பான், तुम्हें एक पति मिलेगा, அவங்க கூட இருந்து நீங்க நல்லா வாழ்ந்துருங்க, उसके साथ रहकर अच्छे से जीवन जियो அப்படின்னு சொல்லி கட்டி முத்தம் விட்டா. ऐसे कह के गले लगकर उनको चुम्मा दी. முத்தமிட்டு அழுதான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. चुम्मा देकर रोही कर कर वचन कहता है. ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? वो दोनों क्या कहते हैं मालूम है क्या? இல்ல 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 10वें वचन में कहा गया है, உம்முடைய ஜனத்தண்டைக்கே வருவோம், निश्चय हम तेरे लोगों के संग आएंगे, உம்முடனே வருவோம், और हम तेरे ही साथ आएंगे. 11வது வசனம், 11वां वचन, அதற்கு நகோமி என்ன சொல்றா? उसके लिए नहोम क्या कहती है? என் மக்களே. हे मेरी बेटियों. அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும், அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமான வார்த்தை. वो वचन बहुत ध्यान देना है, बहुत ही प्रयोजन का बात है. वो மருமக்களை என்ன சொல்றா? अपने बहुओं को क्या कहती है? மருமக்களேன்னு சொல்லல, वो बहुओं करके नहीं कहती, என் மக்களே. मेरी बेटियों. என்ன தொட்ட ரொம்ப அதிகமான ஒரு வார்த்தை இது. मुझे स्पर्श किया हुआ एक अधिक वचन. என் மக்களே, मेरी बेटियों, நீங்கள் திரும்பி போங்க, तुम वापस लौट जाओ. என்னோட ஏன் வருகிறீர்கள்? तुम मेरे साथ क्यों आ रही हो? உங்களுக்கு புருஷன் ஆகிறபடிக்கு तुम्हारे लिए पति होने के लिए இனி என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளை உண்டாகுமோ? क्या मेरे कोख में एक और पुत्र आएगा? Praise the Lord. Praise the Lord. என் மக்களே, मेरी बेटियों, திரும்பி போங்கள், लौट कर चली जाओ, நான் வயது சென்றவள், क्योंकि मैं बूढ़ी हो ஒரு गई, புருஷனோடு வாழ தகுதியற்றவள், एक पति के साथ जीने के लिए लायक नहीं. அப்படி நான் ஒரு புருஷனோட வாழ்ந்து ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாலும் அது புருஷனாகும் வரைக்கும் நீங்க ஸ்தோத்திரம் காத்திருக்க முடியாது. और वैसे ही मैंने एक पति कर कर एक बच्चा जन्म भी किया, तो उसके सयाने बड़ा होने तक तुम इंतजार नहीं करोगे. என் மக்களே, बेटियों, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கு, परमेश्वर का हाथ मेरे विरुद्ध है, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கு. तो उनके निमित्त मेरे को बहुत दुख है. நல்லா கவனிச்சுக்கங்க, अच्छे से ध्यान दीजिए. சொல்றா, वो कहती है, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, तुम्हें देखते ही मुझे बहुत वेदना होती है. புருஷன் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, पति के बिना जी रही हो, சின்ன பிள்ளைகளா இருக்கீங்களே, तुम तो जवान हो, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, तुम्हें देख के बहुत बुरा लग रहा है. எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளை வளர்ந்து வர்றது வரைக்கும் நீங்க காத்திருக்க முடியாது. मेरे लिए एक बच्चा पैदा होकर वो बड़ा होकर आने तक तुम इंतजार नहीं कर सकती. அதனால நீங்க என்ன செய்யுங்க, इसीलिए तुम क्या करो, நீங்க உங்க வீட்டுக்கே போங்க அப்படின்னாங்க. तुम अपने मायके अपने मम्मी के घर चले जाओ. வேதம் சொல்லுது, அடுத்த வசனத்துல சொல்லிருக்கு, वचन में कहा गया अगले वचन में, அவர்கள் சத்தமிட்டு ரெண்டு பேரும் அழுதாங்களாம். तब वे दोनों चिल्लाकर रोने लगी. அதுல ஓர்பால் என்ன செய்கிறாள்? उसमें से ओरपा क्या करती है? தன் மாமியை முத்தமிட்டு ஏமன் ஸ்தோத்திரம் அப்படியே அவங்க தாய் வீட்டுக்கு தகப்பன் வீட்டுக்கு போயிட்டா. वो अपनी सास को चूमा देकर वैसे ही अपने मायके माता पिता के घर चली गई. ரூத் என்ன செய்தா? रूत क्या करती है? ஏமன் அவளை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டா. वो उनसे लिपट गई, उन्हें छोड़ी नहीं. அப்போ அவன் ஸ்தோத்திரம் நகோமி சொல்றாங்க, नहोमी कहती है, ஏமன் சகோதரி, உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும் தன் தேவனிடத்திற்கும் போய்விட்டார். 15வது வசனம் பாரு, என்னப்பா இங்க பாருப்பா, என்ன பார்த்துட்டு இருக்கோம். Praise the Lord. ஸ்தோத்திரம். தேவரிடத்துக்கும் திரும்பி போயிட்டா. देखिए तेरी जेठानी जो है तेरे ही लोग और अपने देवता के पास लौट गई. நீ உன் சகோதரி பின்னாலே போ அப்படினா. इसलिए तू भी अपनी जेठानी के पीछे ही जा. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அதற்கு ரூத் என்ன சொல்றா? उसके लिए रूत क्या कहती है? நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். तुम मुझसे यह विनती ना करके मुझे त्याग व छोड़कर लौट जा. Hallelujah. Hallelujah. ரூத் சொல்றா, रूत कहती है, உங்களை விட்டு நான் திரும்பி போக மாட்டேன். मैं तुम्हें छोड़ के नहीं जाऊंगी. உங்கள மாதிரி ஒரு நல்ல மாமியார் எனக்கு ஒரு நாளும் கிடைக்காது. आपके जैसे एक अच्छी सासू मां मुझे कभी भी नहीं मिलेगी. என்ன மக்களேன்னு கூப்பிடக்கூடிய ஒரு மாமியார் எனக்கு கிடைக்கவே செய்யாது. क्योंकि मेरी बेटी करके पुकारने वाली सास मुझे नहीं मिलेगी. என்ன ஒரு மகள மாதிரி பார்த்துக்கக்கூடிய ஒரு மாமியார் எனக்கு கிடைக்கவே செய்யாது. मुझे एक बेटी की तरह देखने वाली एक सासू मां नहीं मिलेगी. அதனால நான் திரும்பி போக மாட்டேன். इसलिए मैं वापस नहीं जाऊंगी. அத குறித்து என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. उस विषय में मुझसे बात मत कीजिए. நீர் போகும் இடத்துக்கு
இடத்துக்கு நான் வருவேன். तुम जिधर जाओगी मैं उधर आऊंगी. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? उसका क्या मतलब? எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாலும் பரவாயில்லை, मेरी शादी विवाह नहीं होगी तो भी कोई बात नहीं. நீங்க எங்க போவீங்களோ அங்க வருவேனா? तुम जहां जाओगी मैं वहां आऊंगी. எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்லை, मुझे एक और जीवन नहीं मिलेगा तो भी कोई बात नहीं. நீங்க எங்க போறீங்களோ நான் வருவேன். आप जिधर जाओगी मैं आऊंगी. நீங்க தங்கும் இடத்துக்கு நான் தங்குவேன். तुम जिधर रुकोगी वहीं पर मैं भी रुकूंगी. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், तुम्हारे लोग मेरे लोग, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். तुम्हारा परमेश्वर मेरा परमेश्वर. நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். तुम जहां पर मरोगी और तुम्हें जहां मिट्टी दी जाएगी वहीं पर मैं भी मरकर मेरा भी मिट्टी दिया जाएगा. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். मृत्यु छोड़ और किसी कारण में तुझसे अलग हूं तो यहोवा मुझसे वैसा ही वरन उससे भी अधिक करे. அல்லேலூயா. हालेलुया. மாமியார் மருமகள் உறவுனா இப்படித்தான் இருக்கணும். सास और बहू का रिश्ता मतलब ऐसा ही होना चाहिए. மருமக சொல்ற, மகன் சொல்லல. बहू कह रही है बेटी नहीं. ஏமன் ஸ்தோத்திரம். நீங்க எங்க போறீங்களோ அங்க வருவேன். तुम जिधर जाओगी मैं आऊंगी. உங்க தெய்வம் தான் என் தெய்வம். तुम्हारा परमेश्वर ही हमारा परमेश्वर. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நான் இருப்பேன். तुम जहां पर रहोगी वहीं पर मैं भी रहूंगी. நீங்க மரணம் அடைந்து அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல தான் நான் என்ன அடக்கம் பண்ணணும். तुम मरकर जहां पर तुम्हें दफनाया जाएगा वहीं पर मुझे भी दफनाना चाहिए. இன்னைக்கு எப்படி நடக்குமா? आज ऐसा होगा क्या? எப்ப கிளவி சாவா? कब ये बुढ़िया मरेगी? புருஷனை பார்த்து கேக்குறது, पति को देख के पूछते அவன் சாவாளா இல்ல கொலை பண்ணட்டா, वो मरेगी या उसको मैं मार डालूं எங்க தூக்கி போடட்டா? या किधर उठा के फेंकूं? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. புருஷனை இழந்துட்டா ரூத். पति को खो दी रूत. இல்ல ரூத்துக்கு புருஷன் இல்ல. रूत के लिए पति नहीं. ஆனா மாமியார்ட்ட என்ன பாசம். देखिए अपने सासू माँ से कितना प्रेम. ஆமென். आमीन. அப்படி ஒரு அன்பு. वैसा एक प्रेम. ஆமா, நீங்க செத்து அடக்கம் பண்ண இடத்துல தான் நான் சாகணும். तुम जहाँ पर मरकर तुम्हें दफनाया जाएगा वहीं पर मुझे भी दफनाना है. மரணம் தான் நம்மள ரெண்டு பேரையும் பிரிக்கணும். मृत्यु ही हमें अलग कर सके. Praise the Lord. Praise the Lord. ஆமா, அதை விட்டு வேற எதையும் நம்மள பிரிக்க முடியாது. उससे छोड़ और कोई हमें अलग ना करे. நல்ல கவனிங்க. இப்ப அவள் தன்னோடு வர தீர்மானம் பண்ணினதை பார்த்து, अब अच्छे से ध्यान दीजिए. वो उसके साथ आना चाहती है. इस फैसले को देखकर அப்புறம் அவளோட எதுவும் பேசாம उसके बाद उससे कुछ बात नहीं कही. ரெண்டு பேரும் எழுந்து பெத்லெஹேமுக்கு போகிறார்கள். दोनों उठकर बेथलेहम को आते हैं. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த நகோமிக்கு மிச்சம் மீதி இருந்தது ஒரே மருமகள் மட்டும்தான். तो नहोमी के लिए जो भी बचा कुचा था वो एक ही रूत बहू. அப்ப இந்த மருமகளை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏமன் மாமியாருக்கு இருக்கு, நகோமிக்கு இருக்கு. तो इस बहू रूत को जीवन जीने के लिए रखना है करके सासू मां नहोमी के अंदर इच्छा है. ஆமா, நகோமி ஒரு நாளும் யோசிக்கல. नहोमी एक भी नहीं सोची என் மகனே இல்ல, मेरा तो बेटा ही नहीं. நீ எதுக்கு அப்படின்னு அவ நினைக்கவே இல்ல. तू किसके लिए करके वो नहीं सोची. Praise the Lord. Praise the Lord. மகன் இருக்கும்போதே மருமகளை மதிக்காத உலகம் இது. अरे बेटा रहते समय ही उसको सम्मान नहीं देते बहू को, ऐसा जमाना है ये. மகன் மரித்த போதும் மருமகளை கைவிடாத நகோமி. बेटे के मरने के बाद भी बहू का हाथ नहीं छोड़ी नहोमी. அதனால தான் ஆண்டவர் நகோமியுடைய வாழ்க்கையை துளிர்விட செய்தார். इसीलिए परमेश्वर नहोमी के जीवन को खिलने के लिए रखे. Praise the Lord. Praise the Lord. ரூத்தை குறித்து நான் சொல்லும்போது பைபிள் சொல்லுது, रूत के विषय में कहते समय बाइबल कहता है மருமகளும் மாமியார ரொம்ப கவனமா கவனிச்சுக்கிறா, बहू भी सासू माँ का बहुत ध्यान से देखभाल करती है, கரிசனையோட நேசிக்கிறா. बहुत ही ध्यान से ख्याल रखती है. அல்லேலூயா. हालेलुया. என் புருஷன் இல்ல நீ எதுக்கு அப்படின்னு சொல்லி மருமகளும் சொல்லல. अरे मेरा तो पति नहीं है तो फिर तू क्यों करके ऐसे बहू ने नहीं कहा. ஒருத்தி விட்டுட்டு போயிட்டா. एक तो छोड़कर चली गई. ஆனா ரூத் என்ன பண்றா பாருங்க. लेकिन रूत क्या करती है देखिए. மாமியாருக்காகவாவது வாழுவேன், मेरे सासू माँ के लिए तो भी मैं जीवन புருஷன் जीऊंगी. இல்லாம இருந்தாலும், मेरा पति नहीं है तो भी, சந்ததி இல்லாம இருந்தாலும், हमारे लिए संतान वंश नहीं है तो भी, மாமியாருக்காகவாவது நான் வாழ்வேன். मेरे सासू माँ के लिए तो भी मैं जीऊंगी. Praise the Lord. Praise the Lord. ரெண்டு பேரும் பெத்லெஹேமுக்கு வராங்க. अब ये दोनों बेथलेहम में आते हैं. ஏமன் ரூத்துக்கு பெத்லெஹேம் புதிய ஊர். रूत के लिए बेथलेहम नया गांव. ஏன்னா ரூத் வந்து மோவாபிய ஸ்திரீ. क्योंकि रूत मोआबी देश की स्त्री. ஏமன் ஸ்தோத்திரம். நல்ல கவனிச்சு பார்த்தா अच्छे से ध्यान से देखोगे तो வந்த உடனே மாமியார்ட்ட என்ன சொல்றா தெரியுமா? आते ही वो सासू माँ से क्या कहती है मालूम है क्या? நீங்க வீட்ல இருங்க, तुम घर पे रहो, நான் வயல் நிலங்கள்ல போய் ஏமன் அரிகளை பொறுக்கி கொண்டு வருகிறேன். मैं खेतों में जाकर जो भी अनाज के टुकड़े बिखरे रहेंगे उसे मैं लेकर आती हूँ. Praise the Lord. Praise the Lord. நீங்க எல்லாத்தையும் இழந்து துக்கத்தோட இருக்கீங்க. तुम सब कुछ खोकर दुख में खड़ी
पड़ी हो, நீங்க வேலைக்கு போக வேண்டாம், तुम काम पे मत जाओ, நான் வேலைக்கு போறேன். मैं काम पे जाती हूँ। வாலிப வயசுமா, जवानी का दिन है उसका, சின்ன வயசு. कम उम्र है। அவ சொல்றா, वो कह रही है நீங்க இருங்க மாமி, तुम घर पे रहो सासू माँ, நான் உங்களுக்கு ஏதாவது சம்பாதிச்சிட்டு வரேன். मैं तुम्हारे लिए कुछ कमा कर आती हूँ। ஆமென். आमीन। நல்ல கவனிச்சு பார்த்தா अच्छे से ध्यान से देखोगे तो அவளுக்கு பெத்லெஹேமில் உள்ள பாஷை தெரியாது. उसको बेतलेहम के गांव की भाषा नहीं पता, ஏன்னா மோவாபிய பாஷை பெத்லெஹேம் பாஷையை விட கொஞ்சம் வித்தியாசமானது. क्योंकि मोआबी देश की भाषा बेतलेहम देश की भाषा से थोड़ा फर्क अलग है। நான் சொன்னா உங்களுக்கு சொன்னா ஹிந்திக்கும் குஜராத்திக்கும் இருக்கிற வித்தியாசம் मैं आपको बताऊं तो हिंदी भाषा और गुजराती भाषा में जैसे अंतर है वैसा கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான். थोड़ा थोड़ा फर्क अंतर है। நல்ல பேசுறதுக்கு இவ எபிரேய பாஷை பேசுறதுக்கு அவளுக்கு தெரியாது, நல்ல தெரியாது. अच्छे से इब्रानी भाषा बोलने के लिए उसको अच्छे से पता नहीं। हम மோவாபிய பாஷை பேசுகிறவள், वो मोआबी देश की भाषा बोलती है। ஆனா இங்க வந்த உடனே பாஷை ஒரு பிரச்சனை அவளுக்கு அவ எடுத்துக்கவே இல்லை. लेकिन यहाँ पर आने के बाद भाषा को एक समस्या करके नहीं गिनी। எனக்கு இந்த ஊர் புதுசாச்சே, मेरे लिए तो ये गांव नया है, போனா நான் எப்படி திரும்பி வருவேன் வழியே எனக்கு தெரியாது. अरे जाऊंगी तो वापस कैसे आऊंगी, मुझे तो रास्ता ही नहीं पता। ஆமென். ஸ்தோத்திரம். இந்த உலக இந்த ஊர்ல போனா என்ன பார்க்கும்போதே மோவாபிய ஸ்திரீன்னு தெரியுதே. अरे इस गांव में जाऊंगी तो सभी जन जो मुझे देखेंगे वो पता लगा लेंगे ये तो मोआबी देश की स्त्री है। என்ன என்ன சொல்லுவாங்கன்னு அவ யோசிக்கவே இல்லை. मेरे बारे में क्या ये बोलेंगे करके नहीं सोची। ரூத்துடைய ஒரே நோக்கம் रूत का एक ही मकसद என் மாமியாருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், मेरे सासू माँ को अच्छा भोजन देना என் है, மாமியாரை வருத்தப்படாம வச்சுக்கணும். मेरे सासू माँ को तकलीफ ना हो ऐसे रखना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்ம வாழ்க்கை செழிப்பாகணும்னா இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். हमारा जीवन कुशल होना है तो इस सब चीजों में ध्यान से रहना है। வெறும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆராதிச்சா மட்டும் போதாது. सिर्फ हालेलुया स्तुति आराधना करने से नहीं होगा। விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया आपको? ஆண்டவர் இந்த வசனத்தை ஏன் எழுதி வச்சிருக்காருன்னு புரியுதா உங்களுக்கு? परमेश्वर इस वचन को क्यों लिख के रखे समझे क्या आप लोग? மாமியார் மாமனாருடைய உறவுகள், மாமியார் மருமகளுடைய உறவுகள், மருமகள் மாமியாருடைய உறவுகள், सासू माँ और बहू का रिश्ता, बहू और सासू माँ का रिश्ता। ஆமென். आमीन। ருத் வேலைக்கு போறா, रूत काम के लिए जाती है, ஏமன் அறுவடை செய்யக்கூடிய வயல் நிலங்கள்ல போகிறா. कटनी होने वाले खेतों में जाती है। அங்க போகும்போது அந்த அரிகள் சிந்துமே அதை தான் பொறுக்கி இவ கொண்டு வரணும். वहाँ पे जो कटनी के समय अनाज के दाने गिरते उसे ये बटोर कर आती है। அங்க பொறுக்க போன இடத்துல அந்த இடத்துல உள்ள வேலை செய்யறவனுடைய கண்களை தயவு கிடைச்சிச்சு. वहाँ पे जहाँ ये बटोरने गई वहाँ पर जो काम करते उनकी आंखों में इसको दया मिली। அந்த வயல் நிலத்தின் வேலைக்காரன் வருகிறான். उस खेतों के जमीन में जो काम करता है वो आया, அவனுடைய பேர் போவாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. उसका मालिक आया, उसका नाम बोआस करके। அவனுடைய கண்களிலும் இந்த ரூத்துக்கு தயவு கிடைச்சிச்சு. उसके आंखों में भी इस रूत को दया मिली। அவன் வந்து கேக்குறான் இது யார் அப்படின்னு. वो आकर पूछ रहा है ये कौन है? வேலைக்காரங்க சொல்றாங்க நகோமியுடைய மருமகள் மோவாப் தேசத்திலிருந்து வந்தவள். नौकर सभी कह रहे ये तो नहोमी की बहू है, मोआब देश से आई है। அவன் சொல்றான், वो कहता है ஏமன் இவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, इसको सताओ मत। ஏமன் நீங்க அரிகளை அறுக்கும் போதே கொஞ்சம் இவளுக்காக சிந்தி விடுங்க. आप जब कटनी का बटोरोगे तो थोड़ा इसके लिए थोड़ा गिरा दो। ஏமன் ஸ்தோத்திரம். அவளை பார்த்து சொல்றான், उसे देखकर कहता है இந்த வேலைக்காரங்க கூட இரு, इन नौकरों के साथ ही तू रे, உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது தருவாங்க. तेरे को खाने के लिए कुछ देंगे। அந்த இடத்துல ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. उस जगह पर एक घटना है, இவளுக்கு சாப்பிடுறதுக்கு அந்த வேலைக்காரங்க கொடுத்தாங்க. इसको खाने के लिए वहां पे जो नौकर लोग थे उन्होंने दिया। சாப்பிட்டா, खाई, சாப்பிட்டுட்டு खाकर மீதி வந்தது என்ன பண்ண தெரியுமா? बचा हुआ क्या की मालूम है क्या? அழகா மடியில முடிச்சு போட்டுக்கிட்டா. अच्छे से उसे गोद में एक पूड़ी बांध ली। Praise the Lord. Praise the Lord। அந்த வசனத்தை வாசிக்கிறேன். उस वचन को पढ़ता हूँ। Praise the Lord. ஸ்தோத்திரம். Hallelujah. இரண்டாவது அதிகாரத்தில் இருக்கிறது. दूसरे अध्याय में है 18வது வசனம். 18वां वचन। ஆமென். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். திருப்தியாய் சாப்பிட்டு மீதியானதையும் வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். तब वो उसे उठाकर नगर में आई और उसकी सास ने उसका बिना हुआ देखा और जो कुछ उसने तृप्त होकर बचाया था उसको उसने निकाल कर अपनी सास को दिया। 14வது வசனம் சொல்லுகிறது, 14वां वचन कहता है அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். और वो खाकर तृप्त हुई वरन कुछ बचा था उसे रख लिया। வீட்ல வந்த உடனே என்ன செய்றா? மாமியாருக்கு எடுத்து கொடுக்கறா. घर पे आते क्या कर रही है? सासू माँ को उठाकर दे रही है। என்ன செய்றா? क्या कर रही है? மாமியாருக்கு सासू माँ को எடுத்து கொடுக்கறா. उठाकर दे रही है। மாமி, सासू माँ, நான் போன இடத்துல சாப்பாடு கிடைச்சு உங்களுக்கு நான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். मैं जहाँ पर गई थी वहाँ पे मुझे खाना मिला था, उसमें से मैंने आपके लिए बचा कर ले आया है। இப்போ உள்ள மாமியார், இப்போ உள்ள மருமகனா अब की बहू होती तो வீட்ல இருக்கிறதையும் சட்டியை கழுவி நேரே மூடி வச்சு கவுத்தி வச்சிருவா.
घर का जो भी ये पतीले में जो है उसको भी खत्म करके धोकर बंद करके रख देंगे। ஆமா ஆமா உன் மாமன் என்ன சம்பாதிச்சு கொண்டு வந்தான், हाँ तेरे बेटे ने क्या कमा के ले आया, எங்களுக்கே பத்தல, हमें ही पूरा नहीं, உனக்கு எங்க கிடைக்கும்? तेरे को क्या मिलेगा। ஆமா அதனால தான் குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்கு. इसीलिए आज परिवार ऐसा है। Praise the Lord. Praise the Lord। நம்ம குடும்பங்கள் துளிர் விடாமல் போனதுக்கு காரணம் என்ன? हमारा परिवार नहीं खिलने का कारण क्या है। Praise the Lord. Praise the Lord। Amen. மாமியார சாகிறது வரைக்கும் கவனிக்கணும், மாமனார சாகிறது வரைக்கும் கவனிக்கணும். सासू माँ और ससुर जी को जो मरते दम तक ध्यान से देखना है। பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. बाइबल कहता है, मैं नहीं कह रहा हूँ। அப்பதான் நம்ம வாழ்க்கை துளிர் விட ஆரம்பிக்கும். तभी हमारा जीवन खिलने लगेगा। நகோமியுடைய வாழ்க்கையும் பட்டு போயிட்டு, ரூத்தின் வாழ்க்கையும் பட்டு போயிட்டு. नहोमी का जीवन भी उजड़ गया, रूत का जीवन भी उजड़ गया। ஆனா துளிர் விட்டுச்சு. खिला। ஏன் துளிர் விட்டுச்சு? क्यों खिला। அல்லேலூயா हालेलुया। மாமியார் மருமகளை நல்லா நேசித்தா, மருமக மாமியார நல்லா நேசித்தா. बहू सासू माँ से अच्छे से प्रेम की और सासू माँ बहू से अच्छा प्रेम की। உலகத்தின் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நம்ம சர்ச்சில தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கணும். दुनिया के जो सास और बहू है और हमारे चर्च के जो सास बहू है उनमें फर्क होना चाहिए। எப்ப கட்டில் ஒளியும் அந்த கட்டளை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. कभी ये जो है परेशानी जाएगी और उस खाट को तो लेकर आएंगे ऐसा मत सोचिए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। சாகிறது வரைக்கும் அந்த பாசம் நமக்குள் நிலைத்திருக்கணும். मरते दम तक वो प्रेम हमारे अंदर बना रहना चाहिए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। பைபிள் தெளிவா சொல்லுது பாருங்க. बाइबल साफ कहता है। நீந்து இருந்தவ வந்து மாமியாருக்கு கொண்டு கொடுக்கறா. रूत बचाव सासू माँ को ले आकर देती है। நான் யோசித்தேன், मैंने सोचा ரூத் பெத்லெகேமுக்கு வராம திரும்பி அங்க மோவாபுக்கே போயிருக்கலாம்ல. रूत बेथलेहम में नहीं आई और मोआब के लिए वापस जा सकती थी ना। மோவாபை குறித்து நான் ஒரு ஹிஸ்டரி படிச்சேன் காலையில. मोआब के बारे में एक इतिहास सुबह को पढ़ा। ஒரு 5 நிமிஷம் படிக்கணும்னு எனக்கு தோணிச்சு, அதனால நான் படிச்சேன். एक 5 मिनट उसके बारे में पढ़ने के लिए मेरे अंदर उकसाया गया, मैं और मैं पढ़ा। நல்ல செழிப்பான தேசம் தான். अच्छा कुशल देश, மலைகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய தேசம். पहाड़ों के ऊपर रहने वाला देश। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान ஏன் அவ दीजिए। இங்க வரணும்? क्यों उसे यहाँ पर आना था। மாமியார் மேல வச்ச அன்புங்க. सासू माँ के ऊपर रखा हुआ प्रेम। அவளுக்கு இங்க வந்தா என்ன நடக்கும்னு எல்லாம் தெரியாது. उसको यहाँ पर आएगा तो क्या होगा नहीं पता। அவளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் எல்லாம் யாரும் சொல்லல. उसको किसी ने एक भविष्यवाणी सब नहीं कही அவளுக்கும் எந்த வெளிப்பாடும் இல்ல. और उसको भी कोई प्रकट नहीं, प्रकाश नहीं। ஆனா ஒண்ணே ஒண்ணு அவளுடைய இருதயத்துல, लेकिन एक ही बात उसके हृदय में, எனக்குன்னு ஒரு நம்பிக்கையா ஒரு மாமியார் மட்டும் தான் இருக்காங்க. मेरे लिए भरोसे के लायक एक सासू माँ ही है। என் புருஷன் இல்ல இருந்தாலும் பரவாயில்ல, मेरा पति नहीं है तो भी कोई बात नहीं। என் மாமியார் சாகிறது வரைக்கும் நான் கவனிக்கணும் அப்படின்றதான அந்த பாச உணர்வு. मेरा सासू माँ मरने तक उनका ख्याल रखना है, वो प्यार का एहसास। அல்லேலூயா. हालेलुया। சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? जोर से हालेलुया नहीं बोलोगे? அல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல இருக்கவங்க பெண்கள் எல்லாம் கையை பிடிச்சுங்க, சாகிறது வரைக்கும் மாமியாரை கொன்னுற கூடாது. बहन लोग अपने बगल वाले को देख कर मरने तक सासू माँ को मत मार डालिए। விளங்கிச்சா நான் சொன்னது என்னன்னு? समझे क्या आप? ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। சிலர் வார்த்தையிலே கொன்றுவாங்க, சிலர் சாப்பாட்டிலே கொன்றுவாங்க. कुछ लोग तो बातों से मार डालते हैं और कुछ लोग तो खाना खिला के मार डालते हैं। நம்ம வாழ்க்கை துளிர் விடாதுங்க பிறகு. फिर हमारा जीवन नहीं खिलेगा। Praise the Lord. Praise the Lord। சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நல்ல கவனிங்க, நம்ம என்ன செய்யறோமோ நமக்கு அதுதான் நாளைக்கு. अच्छे से ध्यान से सुन लीजिए, हम जो करेंगे वही कल हमारे लिए भी होगा। விளங்கிச்சா நான் சொல்றது? समझे मैं जो बोला? அது யாரா இருந்தாலும் சரி. वो कोई भी क्यों ना हो। ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். एक घटना मैं आपको बताता ஒரு हूँ। வயதான தகப்பனார் இருந்தார். एक बूढ़े पिता थे। அந்த மகனும் மருமகளும் தகப்பனாருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. बेटा और उसकी बहू जो है उसको ठीक से खाना नहीं देते। நல்ல வசதியானவங்க, सारी सुविधा थी। தகப்பன் சம்பாதிச்ச சொத்துல தான் இவங்க நல்ல சுகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. पिता के कमाए हुए जायदाद में ये अच्छे सुख और सहूलियत के साथ है। நல்ல வருமானம் எல்லாம் இருந்துச்சு. अच्छी कमाई आमदनी थी। ஆனா தகப்பனாருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. लेकिन पिताजी को अच्छा भोजन नहीं देते थे। தகப்பனாருக்கு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. पिताजी को डाइनिंग टेबल में बिठाकर खाना नहीं देते थे। தகப்பனாருக்குன்னு ஒரு ரூம் உண்டு, पिताजी के लिए एक अलग कमरा था, அவருக்குன்னு தனி ஒரு பாத்திரம் உண்டு. उनके लिए अलग बर्तन था, ஆமா, அதை வச்சு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. उसी में खाना देते थे। இப்படி ரெகுலரா சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ऐसे वो रेगुलरली दे रहे थे। இவங்களுக்கு ஒரு குட்டி பையன் உண்டு. इनका भी एक छोटा बेटा था, இவன் தான் சாப்பாடு எடுத்து கொண்டு கொடுப்பான். यही खाना ले जाकर देता था। ஒரு நாள் வயது முதிர்ந்து வியாதிப்பட்டு அந்த தாத்தா இறந்துட்டார். एक दिन बुढ़ापे की वजह से बहुत ही बुजुर्गों के जो दादा थे पिता वो मर गए। இறந்த உடனே मरते ही 2 பேர் பாத்திரத்தை தேடினாங்க.
दो जन के बर्तन को ढूंढे। எந்த பாத்திரத்தை? कौन से बर्तन को? தகப்பனாருக்கு சாப்பாடு கொடுத்த பாத்திரத்தை. पिताजी को जो बर्तन दिए, खाना दिया उस बर्तन को। முதல்ல அந்த பாத்திரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சவன் யாருன்னா பேரப்பை. पहला उस बर्तन को उठाकर छुपा के रखने वाला कौन था? उनका जो पोता। இப்போ அந்த தாத்தாக்கு மகன் வந்து பாத்திரத்தை தேடுறான். अब जो है उस दादाजी का बेटा आके उस बर्तन को ढूंढ रहा है, பாத்திரத்தை காணல. बर्तन नहीं दिख रहा है। கேக்குறான், அவருக்கு சாப்பாடு கொடுத்த பாத்திரம் எங்க? पूछ रहा है कि पिताजी को जो खाना देते थे वो बर्तन किधर है? பேரன் சொல்றான், पोता कहता है நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். मैं ही उठा के रखा हूँ। எதுக்குடா எடுத்து வச்சிருக்க? किसके लिए उठा के रखा है? உனக்கும் வயசாகும் இல்ல, तू भी एक दिन बूढ़ा होगा ना, இந்த பாத்திரத்தில் தான் உனக்கு சாப்பாடு தரும். इसी बर्तन से तुझे खाना खिलाऊंगा, இந்த பாத்திரத்தில் தான் इसी बर्तन से உனக்கு சாப்பாடு தரும். तेरे को खाना दूंगा। நம்ம செய்யக்கூடியது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகள் கவனமா கவனிச்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னே. हम जो भी कर रहे हैं उससे हमारे बच्चे ध्यान से देख रहे करके आपको समझ लेना है। எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். जिसे तुम बोगे उसे ही तुम काटोगे। அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேलूया बोलिए। அல்லேலூயா. அல்லேलूया। நீங்க மருமகளா இருந்தா अब बहू हो तो உங்க மாமியார் சாகிறது வரைக்கும் நல்ல சாப்பாடு கொடுங்க. आपकी सासू माँ मरने तक अच्छा खाना खिलाइए। உங்க மாமியாரை நல்லா நேசிங்க. आपके सासू माँ से अच्छे से प्रेम कीजिए। ஆமென். आमीन। சிலருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? कुछ की परेशानी क्या है? மாமியார் என்ன நேசிக்கவே மாட்டேங்காங்க. अरे सासू माँ मुझसे प्यारी नहीं करती। நான் உனக்கு சொல்றேன், मैं तुझसे कहता हूँ, உன் மாமியார் உனக்கு விஷத்தை தந்திருந்தாலும் பரவாயில்ல, तेरे सासू माँ तुझे जहर ही क्यों ना दिए हो, நீ ரட்சிக்கப்பட்டவ, तू उद्धार पाई है, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவ. तू परमेश्वर को अपनाई है। விளங்குதா உங்களுக்கு? समझ में आया? அதனால इसलिए உங்க மாமியாருக்கு மாமனாருக்கு आपके सासू माँ और ससुर के लिए சாகிறது வரைக்கும் நீ தான் கஞ்சி ஊத்தணும். मरते दम तक तुझे ही उनको खाना खिलाना நல்ல है, சாப்பாடு கொடுக்கணும். अच्छा खाना देना நீ है। சாப்பிடுற எல்லாமே கொடுக்கணும். तू खाने वाला अच्छा खाना सब देना है। சிலருக்கு பிரச்சனை என்ன? कुछ की परेशानी क्या? வயசாயிட்டு அவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. अरे बूढ़े हो चुके हो ये सब नहीं खाएंगे। யார் சொன்னா? कौन कहा? யார் சொன்னா? कौन कहा? நீங்க சைனீஸ் வாங்கி சாப்பிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு யார் சொன்னா? आप चाइनीज लेके खाओगे तो वो नहीं खाएंगे करके किसने कहा? நீங்க அப்டேட் ஆயிருக்கீங்கன்னா அவங்களும் அப்டேட் ஆயிருக்காங்க. तुम लोग अपडेट हुए तो वो भी अपडेट हुए हैं। நம்ம என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते हैं? அவங்களுக்கு சாப்பிட தெரியாது. उनको खाना नहीं पता। சாப்பிட தெரியாம இல்ல, पता नहीं, ऐसा नहीं, நீ கொடுக்காதனால. तू नहीं लेके देता इसलिए। அவங்களே சொல்றாங்க, वो खुद कहते நீ சாப்பிட்டு போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு. तू खुद खा के जा, मुझे नहीं நிறைய चाहिए। நேரத்துல இதான் நம்ம வீடுகள்ல நடக்கு தெரியுமா? बहुत से समय यही हमारे घर पे होता है, मालूम है क्या? சாப்பிட பிடிக்காதனால அவங்க நமக்கு தரல, வேண்டாம்னு சொல்லல. उनको खाना ये पसंद नहीं है इसके लिए नहीं चाहिए करके नहीं कहते। சாப்பிட பிடிக்கும், खाने को पसंद है, நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியும். तू नहीं देता है करके मालूम है। அதனால அவங்க சொல்றாங்க, என் பிள்ளை மேல சாபம் வரக்கூடாதுன்றதுக்காக நீ சாப்பிட்டு போ எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. इसीलिए वो कहते हैं कि मेरे बच्चे पे श्राप ना आए करके कहते हैं कि तू खा के जा, मुझे नहीं ஒரு चाहिए। நாள் அப்படி செய்யாதீங்க. कोई भी दिन किसी भी दिन ऐसा मत ஒரு कीजिए, நாள் அப்படி செய்யாதீங்க. किसी भी दिन ऐसा मत कीजिए। ரூத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. रूथ को स्मरण कीजिए। சாப்பிட்டு மீதி இருந்ததை கொண்டு மாமியாருக்கு கொடுக்குறா. खा के जो बच्चा कुचा था उसे जाके सासू माँ को दी। வாலிப பிள்ளை தானே, जवान लड़की है ना, அவ வர வழியில பசிச்சிருக்கும்ல, वो चल के आने वाले रास्ते में उसको भूख लगी होगी ना, சாப்பிட்டுருக்கலாம்ல. खा सकती थी ना। இல்லைன்னா வீட்டுல வந்து ஒண்ணு ஒளிச்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுருக்கலாம்ல. नहीं तो घर पे ले आकर छिपा कर खा सकती थी ना। இல்லவே இல்ல, नहीं, அத அவ செய்யவே இல்ல. उसने वैसा किया ही नहीं। அல்லேலூயா. हालेलुया। நான் தைரியமா உங்களுக்கு சொல்வேன், मैं धैर्य से आपको कह सकता हूँ, எங்க கூட 7-8 வருஷம் எங்க அம்மா கூட இருந்தாங்க. मेरे साथ 7-8 साल मेरी माँ थी। 7-8 வருஷத்துல 7-8 साल में எங்க சாப்பாடு நாங்க விரும்பின சாப்பாடை செய்ததே கிடையாது. हमारा खाना हम जो चाहते वो खाना नहीं बनाए। 7 வருஷமும் எங்க அம்மா விரும்பின சாப்பாடு தான் எங்க வீட்டுல. 7 साल मेरी माँ जो चाहती थी वही खाना बना। டெய்லி எங்க வீட்டுல மீன் இருக்கும். हर दिन हमारे घर में मच्छी होती थी। எங்க வீட்டுல மீன் இல்லைன்னா ஒரு நாள் கூட எங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க. हमारे घर में मच्छी नहीं होती तो माँ एक भी दिन नहीं खाती थी। அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல மீன் வாங்குறது எப்போவோ தான் நாங்க வாங்குறோம். मम्मी के गुजर जाने के बाद कभी कभार ही हमारे घर में मच्छी लेते हैं। Praise the Lord. Praise the Lord। எங்க அம்மா ஒரு நாளும் என் ஒய்ஃபை பார்த்து மருமகளேன்னு கூப்பிட்ட வார்த்தையை நான் ஒரு நாள் கூட கேட்கல. मेरी माँ कभी भी मेरी पत्नी को देखकर बहू है ऐसा पुकारी नहीं। ஒரு நாள் எங்க மருமகன்னு யார்ட்டையும் சொன்னதும் கிடையாது. एक भी दिन मेरी बहू है कर कर किसी से नहीं कही। மக்களேன்னு தான் கூடுவாங்க. मेरी बेटी करके पुकारते थे। என்னை விட என் மனைவிட்ட அதிக பாசம் வச்சிருந்தாங்க. मुझसे भी मेरी पत्नी से अधिक प्रेम था उनका। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। Hallelujah. Hallelujah। ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? क्यों आपसे कह रहा हूँ? நம்ம வாழ்க்கை துளிர் விடணும் அப்படின்னா இந்த வசனம் நமக்கு ரொம்ப அவசியமான வார்த்தை. हमारा जीवन खिलना है तो ये वचन हमारे लिए बहुत ही आवश्यक है। Hallelujah. Hallelujah। மாமியார் மருமகளை பார்த்து கூப்பிடுற வார்த்தையை பாருங்க. सासू माँ बहू को देखकर पुकारने वाली बात को देखिए। என் மக்களே, मेरी बेटियों। Hallelujah. Hallelujah। Hallelujah. Hallelujah। ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய மருமகளை மகளா பார்க்கக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கணும். हमारे घर में जो बहू आती है उसे बेटी के रूप में देखने का अनुभव होना चाहिए। மாமியார் அம்மாவா பார்க்கக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கணும். और सासू माँ को माँ करके देखने का अनुभव होना चाहिए।
அப்பதான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். तभी हमारा परिवार आशीषित होगा. ஆமென். கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நகோமியும் ரூத்தும் நல்ல உதாரணமா ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. मसीह परिवार के लिए नगोमी और रूत को एक अच्छे उदाहरण के रूप में परमेश्वर लिख के रखे हैं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மாமியார் உனக்கு என்ன செய்தாலும் சரி, अरे सासू माँ तेरे लिए कुछ भी करे, என்ன சாபம் போடட்டும், कुछ भी श्राप दे, என்ன திட்டட்டும், कुछ भी गाली दे, ஆமென். आमीन. உனக்கு விரோதமா மந்திரமே செய்யட்டும், சூனியமே செய்யட்டும், तेरे विरुद्ध काला जादू टोना ही करे, ஆமென். आमीन. மாமியார் முந்தானியை பிடிச்சிட்டு அம்மா அம்மா அம்மான்னு போய் பாரு, உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. सासू माँ की साड़ी के कोने को पकड़ के माँ माँ करके तू बोल के जाओ तो उससे प्रेम करने लगेंगे. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவ ஒண்ணு செய்து நம்ம 10 செய்வோம்ல. उसके लिए हम क्या करते हैं? वो एक करती है तो हम तो 10 करते हैं. புட்டியே அப்படி செய்தா நான் எப்படி செய்வேன், நான் எப்படி இருப்பேன்? अरे बुड्ढी ऐसा कर सकती तो मैं तो जवान हूँ, मैं क्या नहीं कर सकती हूँ. ஆமென். आमीन. அப்படிதானே நம்ம சேலஞ்ச் பண்றோம். ऐसी हम चुनौती चैलेंज देते हैं ना. Praise the Lord. Praise the Lord. மருமகளை மகளாகத்தான் மதிக்கணும். बहू को बेटी के रूप में ही सम्मान देना है. மருமகள் அப்படின்னு வந்தா தான் பிரச்சனை. बहू करके आएगी तभी समस्या है. என் மக அப்படின்னா எப்படி நேசிப்போம்? मेरी बेटी ये करके करोगे तो कैसे प्रेम करोगे? அந்த இருதயம் இருந்துட்டாலே போதும். वो हृदय रह गया मतलब काफी है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உங்க மருமகளை குறிச்சு ஒரு நாளும் உங்க மகன்கிட்ட தப்பா சொல்லி கொடுக்காதீங்க. आपके बहू के विषय में आपके बेटे से कभी भी गलत बात मत बोलिए. ஒரு நாளும் உங்க மருமகளை தவறா மகன்கிட்ட சொல்லி கொடுக்காதீங்க. और कभी भी आपके बेटे के बारे में गलत बहू को मत बताइए. உங்க மருமகள் தவறு பண்ணிருந்தா கூட आपकी बहू गलती किए तो भी மக்களை இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். बेटी ऐसा मत कर करके समझाएंगे तो काफी है. Praise the Lord. Praise the Lord. மருமகளை குறிச்சு வெளிய எங்கேயும் தவறா பேசவே செய்யாதீங்க. बहू के बारे में बाहर कोई भी गलत बातें मत बोलिए. தப்பே பண்ணிருந்தாலும் பரவாயில்லை. अरे वो गलती की होगी तो भी. போன வாரம் ஒரு புதிய வீட்டுக்கு போயிருந்தேன். कल के पिछले हफ्ते नए परिवार के घर पे गया था. உட்கார்ந்த உடனே ஆரம்பிச்சாங்க பாருங்க மருமகளை குறிச்சு. बैठते ही शुरू किए बहू के बारे में कहना. புதுசா தான் போயிருந்தேன். नया पहली बार गया था. இப்படி பேசினா இந்த குடும்பம் உருப்படாதுன்னு. ऐसे बात करोगे तो परिवार नहीं सुधरेगा. Praise the Lord. Praise the Lord. ஏன் உங்களுக்கு சொல்றேன்? क्यों आपसे कह रहा हूँ? ஏமன் உங்க மகள்னா அப்படி சொல்லுவீங்களா? आपकी बेटी होती तो ऐसा बोलते क्या? நிறைய குடும்பங்கள் என்னன்னா மகளுக்கு ஒரு ஸ்தானம் மருமகளுக்கு ஒரு ஸ்தானம். बहुत से घर में क्या है कि बेटी के लिए एक स्थान और बहू के लिए एक स्थान. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஏமன் உங்க மகளை குறிச்சு உங்க மகள்கிட்ட சொல்லாதீங்க. आपके बेटी के बारे में आपके बहू के बारे में बेटे से बताइए मत. நிறைய குடும்பத்தின் பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? बहुत से परिवार की परेशानी का कारण क्या है? நம்ம சொல்லுவோம்ல நாத்தம் பிடிச்ச நார், நாத்தனார். हम कहते हैं ना कि जेठानी जैसे होते हो. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया. விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप? ஆமென். நல்லதா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். अच्छे से जीते रहते. அந்த நாத்தம் பிடிச்ச நார் தான் வந்து எல்லாத்தையும் நார வச்சிட்டு போயிடும். अब ऐसे जो बदबू देने वाले लोग आते हैं यही बदबू करके फैला के जाते உடனே हैं. சொல்ல நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. நாத்தம் பிடிச்ச நாரா இருந்துறாதீங்க. அதையும் சொல்லி தரேன் உங்களுக்கு. आप भी ऐसे लिस्ट में मत रहिए जो ऐसा बदबू देने वाले भाभी बन के मत रहिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. ஆமென். ஸ்தோத்திரம். சமாதானம் குறைந்து போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் இருக்க கூடாது. शांति कम होने तक हमारा जीवन परिवार नहीं होना चाहिए. எப்போ ஒரு நாள் மாமியாரை குறிச்சா இருந்தாலும் சரி மருமகளை குறிச்சாலும் சரி யார்கிட்டையும் குறை சொல்லக்கூடாது. आपके सासू माँ या बहू के बारे में किसी भी दिन किसी को कमी मत बताइए. ஆமென். आमीन. நீங்க யார்கிட்டயாவது குறை சொல்றதுனால யாராவது உங்களுக்கு தங்க காசு வெள்ளி காசு தர்றாங்களா? आप किसी से उनकी कमियां बताने से आपको कोई सोने का सिक्का या चांदी का सिक्का देते हैं क्या? தர்றாங்களா இல்லையா? தரல இல்ல. देते नहीं देते ना. நஷ்டம் யாருக்கு? नुकसान किसके लिए? உன் குடும்பம் தான் நாறுது. तेरा परिवार ही बदबू दे रहा है. அல்லேலூயா. हालेलुया. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். நகோமி மாதிரி என் மருமக வாழ்ந்து இருக்கிறத நான் பார்க்கணும். नहोमी की तरह நகோமி மாதிரி என் மருமக வாழ்ந்திருக்கிறத பார்க்கணும்னு தான் எண்ணம் இருக்கணும். नहोमी की तरह मेरी बहू जीना चाहिए करके विचार होना चाहिए. Praise the Lord. Praise the Lord. நகோமி ரூத்தை கூப்பிட்டு சொல்றா, नहोमी रूत को पुकार कर कहती है, நான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவேன். मैं तेरे को अच्छा जीवन बसाऊंगी. 3வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். तीसरे अध्याय के पहले वचन में पढ़ते हैं. சொல்லப்பட்டிருக்கு, என் மகளே वहां पर कहा गया, मेरी बेटी நீ சுகமாய் இருந்து வாழ்ந்திருக்கும்படி तू अच्छे से सुख के साथ जीने के लिए நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. मैं तेरे लिए टव ना ढूंढूं. அந்த வார்த்தையை புரிஞ்சு பாருங்க. उस वचन को ध्यान से देखिए. என் மகளே मेरी बेटी நீ சுகமாய் இருக்கும்படி तू अच्छे से सुख के साथ जीने के लिए வாழ்ந்திருக்கும்படி तेरा भला होने के लिए நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. क्या मैं तेरे लिए टव ना ढूंढूं. இப்ப 2வது அதிகாரத்துக்கு வரேன். अब दूसरे अध्याय में आता हूँ. மருமகள் बहू மாமியாருக்கு सासू माँ के लिए ஸ்தோத்திரம் தேவையானதெல்லாம் கொடுக்கிறா. जो भी जरूरत है वो सब देती है. விரும்பினதெல்லாம் கொடுக்கிறா. जो भी
नहीं चाहती है उसे देती है, சாப்பிட்டத மீதி வந்து கொண்டு கொடுக்கறா. खाए हुए से बचावा लेकर आके देती है। மருமகளுக்கு மாமியார் மேல இருந்த அன்பை மாமியார் பார்த்தா. बहू का प्रेम जो सासू माँ के ऊपर है उसे सासू माँ ने देखा। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் மாமியாருடைய இருதயம் சொல்லுகிறது. इसीलिए सासू माँ का हृदय कहता है। மூணாதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. तीसरे अध्याय का पहला वचन कहता है, மாமியாகிய நகோமி அவளை நோக்கி ருத்தை நோக்கி, उसकी सास नहोमी रूत को देखकर, என் மகளே, हे मेरी बेटी, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? क्या मैं तेरे लिए टर्म ना ढूंढूं कि तेरा भला हो? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। இன்னைக்குள்ள மாமியார்னா எப்படி இருக்கும்? आज की सासू माँ रहेगी तो कैसे रहेगा? பரவாயில்ல, ரூத் நல்லா போய் சம்பாதிச்சிட்டு வரா. अच्छी बात है, रूत जाकर अच्छे से कमा कर आ रही है। நான் வீட்ல இருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை செய்றாவ. मैं घर पे बैठ के खाने जैसा अच्छे से वो काम करती है। இவளுக்கு இனி கல்யாணம் பண்ணி எல்லாம் வைக்க கூடாது. इसका आगे शादी सब नहीं कराना चाहिए। கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா அவ புருஷன் கூட போயிருவா. इसकी शादी करा देंगे तो वो पति के साथ चली जाएगी। எனக்கு சாப்பாடு கஷ்டமாயிரும் நம்ம நினைப்போம். अरे मेरे खाने के वांदे हो जाएंगे करके सोचेंगे। நகோமியுடைய வாழ்க்கை தொழில் விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ये नहोमी का जीवन खिलने का कारण क्या है मालूम है क्या? ஒருவேளை அவ கல்யாணம் பண்ணி போனாலும் போகட்டும். हो सकता है उसकी शादी होकर गई तो जाने दो, அவன் நல்லா இருக்கட்டும். वो अच्छी रहे, அவன் நல்லா இருக்கட்டும். वो अच्छी रहे। அல்லேலூயா. हालेलुया। சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। அவன் நல்லா இருக்கட்டும். वो अच्छी रहे। மாமியாருக்கு மட்டும் இல்ல, மாமனாருக்கும் தான் சேர்த்து சொல்றேன். सासू माँ के लिए नहीं, ससुर के लिए भी कह रहा हूँ ஆமா, मिलकर। மருமகனுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். हाँ, बहुत दामाद के लिए भी मिलकर மருமகன் कहता हूँ। ஆக போறவங்களுக்கு, மருமகள் ஆக போறவங்களுக்கு தான் சேர்த்து சொல்றேன். हाँ, जो दामाद होने वाले, जो बहू होने वाले, उनके लिए भी कहता हूँ। சிலர் யோசிக்கிறாங்க, பாஸ்டர் இன்னைக்கு அவங்கள தான் குத்திட்டு பேசிட்டு இருக்காரு. कुछ लोग सोच रहे पास्टर आज से उनको चुबा के बोल रहे हैं। அப்படி கிடையாது. வசனம் எல்லாருக்கும் தான். ऐसे नहीं, वचन सबके लिए। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இன்னைக்கு உலகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். देखिए आज दुनिया को आपको बताता हूँ। இன்னைக்கு நிறைய இடங்களை நான் பார்க்கிறேன். आज बहुत से जगह में मैं देखता हूँ, ஒரு பொம்பளை பிள்ளை வேலை செய்து சம்பாதிச்சு கொண்டு வந்து அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. தகப்பன் தாய் இருக்காங்க, அப்படிப்பட்ட தகப்பன் தாய். आज किसी घर में एक लड़की काम करके कमा कर ले आती है तो उसकी शादी नहीं करते, ऐसे माता पिता है। நல்லா சம்பாதிச்சு கொண்டு வருது, अच्छे से कमा कर ले அது आती है। கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் நினைக்கக்கூடிய தகப்பன் தான் இருக்காங்க. हाँ, उसकी शादी नहीं करानी चाहिए कर कैसे सोचने वाले माता पिता है। நல்ல சம்பாதிச்சு கொண்டு வர மகனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்காங்க. अच्छा कमा कर ले आने वाले बेटे का ही शादी कराते नहीं। மருமக வந்தா கிடைக்காது அப்படின்னு. अरे बहू आएगी तो मिलेगा नहीं। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஏமன் ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நம்ம கெடுத்து போடக்கூடாது. एक भी दिन हमारे बच्चों के जीवन को हमें नष्ट नहीं करना है। அதுதான் நம்ம வாழ்க்கையின் ஆபத்தா முடியும். वही हमारे जीवन के लिए मुसीबत बन के खत्म होगा। நம்ம பிள்ளைகள், हमारे बच्चे, நம்ம பிள்ளைகளின் குடும்பம் हमारे बच्चों का परिवार வாழ்ந்திருக்கணும்னு நினைச்சா जीना चाहिए करके जो सोचते हो तो அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறும். वही हमारे आशीर्वाद की निशानी बनेगी। அல்லேலூயா. हालेलुया। நகோமியை பாருங்க, नहोमी को देखिए, நம்பி வந்த மருமகளை வாழ வைக்கணும்ன்றதான ஆசை. भरोसा कर कर आए वे रूत को जीवन जीने के लिए रखना चाहिए करके चाहत। ஆமென். आमीन। மருமகளுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கா. बहू को सलाह देती है। இந்த 3வது அதிகாரத்தை எல்லாம் படிச்சு பார்த்தா, तीसरे अध्याय को पढ़कर देखोगे तो உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு, உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் ஆலோசனை சொல்லி தரேன். मैं तेरे लिए तेरा विवाह कराने के लिए मैं सलाह देती हूँ। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। மருமகளை கூப்பிடுறா. बहू को बुलाती है, வாமா, ए बेटिया, உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவேன். मैं तेरे लिए अच्छा जीवन बसाऊंगी। ஆமென். आमीन। நீ போ, ராத்திரி போ. तू रात को जा, ஏமன் ஸ்தோத்திரம். வேலைக்காரிகள் அந்த போவாசுடைய வயல் நிலத்துக்கு போ. बोआस के खेतों में तू जा। அவன் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அங்க படுத்துட்டு இருப்பான். वो सब कुछ खत्म कर कर वहां पर काम खत्म करके लेटा நீ रहेगा। நல்லா குளிச்சுக்கிட்டு போ. तो अच्छे से स्नान करके जा, போவாஸ் பக்கத்துல படுத்துக்க. बोआस के बगल में लेट जा। ஏன் போவாஸ் பக்கத்துல படுக்க சொன்னா தெரியுமா? क्यों बोआस के बगल में लेटने के लिए कहीं पता है क्या? பாஸ் சொல்லிட்டாருன்னு எங்கேயுமே படுத்துற கூடாது, இல்ல அதையும் சொல்லி தரணும் நான். पास्टर जी ने कह दिया इसके लिए कहीं पर भी जाके लेटना नहीं चाहिए, इसके लिए बता देता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஏமன் ஸ்தோத்திரம் நகோமியுடைய புருஷனுடைய சகோதரன் மகன், इस नहोमी के पति के भाई का लड़का, பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி இந்த போவாஸ் மட்டும்தான் இந்த ரூத்தை திருமணம் செய்வதற்கான சரியான நபர். पुराने नियम के कानून के हिसाब से ये बोआज ही इस रूत से विवाह करने का सही व्यक्ति, ரூத்தை விவாகம் பண்ணுவதற்கான, அதாவது சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லக்கூடியவர். देखिए रूत से विवाह करने के लिए उसके सारे संपत्ति का हकदार होने के பழைய लिए ஏற்பாட்டின் புத்தகத்தின்படி पुराने नियम के हिसाब से சகோதரனுடைய மனைவி மரித்தால், भाई की पत्नी गुजर जाती है அது तो வயசு சின்னதா பெருசா இருந்தாலும்
அவன் சகோதரன் தான் திருமணம் செய்ய வேண்டாம். देखिए भाई अगर गुजर गया तो उसकी पत्नी का उससे बड़ा या छोटा भाई विवाह करना சொந்த चाहिए. சகோதரன் இல்லைன்னா, खुद का सगा भाई नहीं है तो அதாவது பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள், बड़े पापा चाचा का लड़का, அந்த உறவின் முறை தான் திருமணம் செய்ய வேண்டாம். वही रिश्ते से उसे विवाह करना चाहिए. அதனால நகோமி சொல்லி கொடுக்கிறா, इसीलिए नहोमी सिखाती है, அவன் தான் சுதந்திரவாளி. वही कुटुंबी हकदार है. ரூத்துக்கு தெரியாது, रूत को पता नहीं, ரூத் மோவாபிய ஸ்திரீ. रूत तो मोआबी स्त्री. நகோமி சொல்லி கொடுக்கிறா, மாமியார் மருமகளுக்கு ஆலோசனை சொல்றா, सासू माँ बहू को सलाह देती है, ஓ जा போவாஸ் பக்கத்துல படுத்துக்க. बुवास के बगल में लेट जा. பைபிள் சொல்லுது அவ படுத்துக்கிட்டா. बाइबल कहता है वो लेट गई. அவனுக்கு தெரியாது, उसको पता नहीं. அரண்டு பரண்டு ராத்திரி படுக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு படுத்திருக்கிறத பார்த்து பயப்பட்டா. वो जब ऐसे इस तरफ मुड़ा सोते समय तो उसने बगल में एक लड़की लेटी, उसे देख के डर गया. அவன் கேட்டான், उसने पूछा நீ யாரு? तू कौन है? அவன் சொல்றா, ரூத். वो कहती है रूत हूँ. அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, उसने एक बात कहा, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. वो बहुत ही मुख्य बात. ஏமன் ஸ்தோத்திரம். 9-10 வசனம். 10वां वचन. ஏமன் அதற்கு அவள் 3:10, மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. उसने उसके लिए कहा, बेटी तू परमेश्वर के द्वारा आशीष पाए. ரூத்துடைய பரிசுத்தத்தை அந்த இடத்துல அவன் சொல்றான் பாருங்க. रूत की पवित्रता को उस जगह पर वो बताता है. புருஷன் இறந்தது பிறகு பரிசுத்தமா வாழ்ந்தாவ. तू पति के गुजरने के बाद भी पवित्र जीवन जी. அவன் சொல்றான், वो कहता है தரித்திரர் பின்னால போகல, तू कंगाल के पीछे नहीं गई, ஐஸ்வர்யமான வாலிபர்கள் பிறகு போகல, और धनवान जवान के पीछे नहीं गई, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கல, तेरे पिछली प्रीति से पहले भलाई के कर्म உன் से பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கு. तेरे बाद में का जो भला काम है वो धन्य है. அல்லேலூயா, 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 அல்லேலூया, அல்லேலூயா, அல்லேलूया. ஏமன் ஸ்தோத்திரம். இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, अभी तो बेटी डर मत, வேண்டியதெல்லாம் செய்வேன், जो तू मांगेगी वो करूंगा. நீ குணசாலி என்பதை என் ஜனங்கமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். क्योंकि तू एक भली स्त्री गुणशाली है करके मेरे लोग, मेरे जाति के लोग सब देखेंगे. ஆமென், आमीन. ரூத் குறித்து போவாஸ் சொல்றான், रूत के बारे में बोआज कहता நீ है, குணசாலி. तू एक गुणशाली है. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. உன் மாமியாருக்கு செய்ததெல்லாம் எனக்கு தெரியும். तूने जो भी तेरे सासू माँ के लिए किया मुझे पता है. என் சகோதரன் மரித்த பிறகு तेरा मेरा भाई मरने के என் बाद மாமியாருக்கு செய்ததெல்லாம் எனக்கு தெரியும். तेरे सासू माँ के लिए तूने जो भी किया मुझे पता நீ है. உலகத்துல வேற யார் பின்னாலையும் போகல, तू इस दुनिया के और किसी व्यक्ति के पीछे नहीं गई. உண்மையா இருந்த. तू सच्चे ईमानदार थी. நான் தான் உன் சுதந்திரவாளி. मैं ही तेरा कुटुंबी हकदार हूँ. ஆனா என்னிலும் நெருங்கின சுதந்திரவாளி அண்ணன் ஒருத்தன் இருக்கான். लेकिन मेरे से भी करीब कुटुंबी एक बड़ा भाई है. அவன் நாளைக்கு அதை நம்ம முடிவு பண்ணிக்கோம் कल हम उसे फैसला कर लेंगे. அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். ऐसा कहकर बेच दिया. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன், क्यों आपसे कह रहा हूँ, அவன் ஸ்தோத்திரம் ஒரே ஒண்ணு தான் பாக்கி இருக்கு. एक ही चीज बाकी है. ஏமன் மருமகள் மட்டும் தான் பாக்கி இருக்கு. बहू ही बाकी है. அது அற்பமா எண்ணாம उसे वो तुच्छ नहीं जानी. கர்த்தர் கொடுத்த மருமகளை வாழ வைக்கணும், பயன்படுத்தணும் அப்படி நல்ல ஏமன் ஸ்தோத்திரம் நல்ல மனம் அவளுக்கு இருந்துச்சு. परमेश्वर के दिए बहू को जो है जीने के लिए रखना के इस्तेमाल करना है कर कर अच्छा एक मन था उसके अंदर. அதனால தான் அவ வாழ்க்கை துளிர் விட ஆரம்பிச்சுச்சு. इसी वजह से उसका जीवन खिलने लगा. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, நம்ம கையில நம்ம கையில என்ன மீதி இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். अभी हमारे हाथ में क्या बचा है वही बहुत मुख्य है. இழந்ததை பற்றி கவலைப்படக்கூடாது, जो खो दिया उसके बारे में चिंता मत करो. போனதை பற்றி கவலைப்படக்கூடாது. जो चले गया उसके बारे में चिंता मत करो. இன்னும் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு மிச்சமா ஏதோ ஒண்ணு கையில தந்திருக்காரு. और भी परमेश्वर में आशीष करने के लिए हमारे हाथ में कुछ तो बचा हुआ परमेश्वर का दिया हुआ है. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? मैं जो बोल रहा हूं कितने लोग को समझ रहा है. நகோமி இழந்ததை பற்றி கவலைப்படல, नहोमी जिससे कोई उसके बारे में चिंता नहीं की, வருத்தப்பட்டா. बुरा मानी, ஆனா கையில ஒண்ணு மிச்சம் இருக்கு, கையில ஒண்ணு மிச்சம் இருக்கு. लेकिन हाथ में एक चीज बचा है. அவளுக்கு நன்மை செய்யணும், उसके लिए भला करना है, அவளை வாழ வைக்கணும். उसको जीने के लिए रखना है. கர்த்தர் கையில தந்ததை நான் யூஸ் பண்ணா, परमेश्वर जो हाथ में दिया उसे इस्तेमाल करना है. கர்த்தர் என்ன வாழ வைப்பார் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்துச்சு. परमेश्वर मुझे जीने के लिए रखेंगे करके भरोसा उसके अंदर था. ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு, एक ही चीज है, மருமகள் ரூத் மட்டும்தான். बेटी बहू रूत, அவளை வாழ வைக்கணும், उसको जीने के लिए रखना அதை है, பயன்படுத்தணும். उसे इस्तेमाल करना है. எங்க பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, கர்த்தர் நம்ம கையில இன்னைக்கு நிறைய காரியங்களை தந்திருக்கிறார். परमेश्वर हमारे हाथ में बहुत से कार्य दिए गए. ஆமென். आमीन. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். उसे हम कैसे इस्तेमाल करते वही बहुत मुख्य है. பிள்ளைகளை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்காருல, बच्चों को हमारे हाथ में दिए ना. ஆமென். आमीन. பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம்? बच्चों को हम कैसे पालते हैं. ஆமென். आमीन. சிலரை பார்த்திருக்கேன், कुछ को देखा हूँ, பிள்ளைகளை அடிச்சா பேய் அடிப்பாங்க, बच्चे को मारते तो भूत की जैसा मारते, அது செத்து போனோனே அடிப்பாங்க. वो मर जाना चाहिए वैसा मारते. ஆமென். அடிக்கலன்னு அடிக்கவே மாட்டாங்க. मारेंगे नहीं तो मारेंगे ही नहीं. ஆமென். आमीन. சிலர் பிள்ளைகளை அடிச்சு அடிப்பாங்க, சிலர் பிள்ளைகளை அடிக்காமலே அடிப்பாங்க.
कुछ बच्चे कुछ माता पिता बच्चों को मार के नाश करते और कुछ नहीं मार के नाश करते। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ரெண்டுமே தப்பு. दोनों ही गलत है। அடிக்க வேண்டிய இடத்துல தான் அடிக்கணும், அடிக்க வேண்டிய விதத்துல தான் அடிக்கணும். मारने वाले समय पे मारना है और मारने वाले जगह पे मारना है। பெரம் வச்சு தான் அடிக்கணும். छड़ी से मारना है। பெல்ட் ரொட்டி கட்டையை வச்சு அடிக்க கூடாது. बेल्ट और रोटी के बेलन से नहीं मारना है। சிலர் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. कुछ लोग मार के रोते हैं। நான் அடிச்சது கையில கிடைச்ச கரண்டியா இருக்கும். क्योंकि मारे रहते हाथ में जो चमचा मिला उससे பிள்ளைக்கு கண்ட இடத்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். फिर बच्चे को जहां से इधर उधर से खून आएगा। சிலர் பார்த்திருக்கேன் அடிச்சு பிள்ளை மயக்கமே விழுந்திருக்கும். कुछ को देखा बच्चे को मारे और बच्चा बेहोश होके गिर गया। அதுக்கு பிறகு பிள்ளை செத்து போச்சோன்னு நினைப்பாங்க. उसके बाद बच्चा मर गया क्या करके सोचते। பிறகு செத்து போன பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது. मरने के बाद कुछ फायदा कुछ नहीं कर सकते। நான் உங்களுக்கு சொன்னேன் கையில தந்திருக்காருல சரியா யூஸ் பண்ணணும். इसीलिए आपसे कह रहा हूं हाथ में दिनों से सही तरीके से इस्तेमाल करना அடிக்க है। வேண்டிய வயசு வரைக்கும் நல்லா தான் அடிச்சு வளர்க்கணும். जब तक मारने का उम्र है तब तक अच्छे से मार के बड़ा करना है। நல்லா தான வேற எங்கேயும் அடிக்க கூடாது. பெரம்ப எடுத்து குண்டில தான் அடிக்கணும். छड़ी लेके इसके बटक्स पे ही मारना है। கீழ இதுக்கு கீழ அடிங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. कमर के नीचे मारी कोई परेशानी नहीं। அது திருந்தோம். वो सुधरेगा। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எங்கேயும் அடிச்சுக்கிட்டு कहीं और मार कर ஐயோ பிள்ளைக்கு நாளைக்கு இன்னும் ஆயிருமோ. हाय बच्चे को कल कुछ हो जाएगा क्या। சிலது அடிக்கிற அடி மூச்சே நின்றுடும், முதுகுல அடிக்கும். कुछ लोग ऐसा मारते हैं कि बच्चे का सांस लेना ही रुक जाता है। அப்படி அடிக்காத. ऐसा मत मार। praise the lord. प्रेज द लॉर्ड। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। ஹalleluya. हालेलुया। பிள்ளை அடிக்காம வளர்க்காத. और बच्चे को मारे बिना भी मत बड़ा அது कीजिए। வளர்ந்த பிறகு ஒண்ணு அடிச்சு வளர்க்கும் பிறகு फिर वो बड़ा होने के तुझे मार के पालेगा। விளங்குதா உங்களுக்கு? समझ में आया आपको? நிறைய குடும்பங்கள் அப்படித்தான். बहुत से घर में ऐसा ही। அடிக்காம வளர்த்த பிள்ளைகள் செல்லமா வளர்த்தம் பாஸ்டர். मारेंगे नहीं बच्चों को पालेंगे, बहुत लाड़ प्यार से पालेंगे। இப்போ என்ன அடிக்குது பாஸ்டர்? अभी बड़ा होके मुझे मारता है पास्टर। அடிக்கிறது மட்டும் இல்ல இன்னும் மிதிக்கும் உன்னை. मारेगा नहीं, अभी आगे लाद भी मारेगा। praise the lord. प्रेज द लॉर्ड। பைபிள் சொல்லுது பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். बाइबल साफ कहता है जो छड़ी नहीं उठाता अपने बच्चे से बैर करता है। பிரம்பச்சு நல்லா வெளித்தரணும். छड़ी से अच्छे से धुलाई करना है। praise the lord. प्रेज द लॉर्ड। குண்டிய கீழ ரத்தம் வந்தாலும் ஒண்ணும் ஒரு காயம் வராது, ஒண்ணும் வராது. कमर के नीचे बटक के नीचे कितना भी मारो खून भी नहीं आएगा, घाव नहीं आएगा। அடிச்சு கொழுக்கட்ட மாதிரி கடந்துட்டு போட்டோம், அது பாட்டு கிடக்கட்டு 2 நாள் ஞாபகமாவது இருக்கும்ல. अच्छे से मारो लड्डू जैसा सूझा देगा, उसको याद तो रहेगा। praise the lord. प्रेज द लॉर्ड। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। ஹalleluya. हालेलुया। நம்ம கையில தந்திருக்கிறத நம்ம சரியா யூஸ் பண்ணணுங்க. हमारे हाथ में जो दिया उसे सही तरीके से इस्तेमाल करना है। கர்த்தர் தந்திருக்கிற பிள்ளையை சரியான பழக்கணும். परमेश्वर के दिए बच्चों को सही तरीके से पालना है। அப்பதான் நம்ம வாழ்க்கையை கர்த்தர் துளிர் விட செய்வார். तभी परमेश्वर हमारे जीवन को खिलने के लिए रखेंगे। எதுக்கு தந்திருக்கிறார்? किसके लिए दिए? அந்த பிள்ளையின் மூலம் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் தந்திருக்கிறார். उस बच्चे की द्वारा हम आशीष पाए इसके लिए दिए गए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। புருஷனை தந்திருக்கார், पति को दिए, மனைவியை தந்திருக்கார். पत्नी को दिए हैं। சந்தோஷமா நல்ல வாழ்க்கை வாழணும். आनंद के साथ खुशी के साथ अच्छा जीवन बिताइए। சிலதை பார்த்திருக்கேன், कुछ को देखा हूँ 60 வயசு வரைக்கும் கீரியும் பாம்பு மாதிரி இருக்கும். 60 साल तक जो है सांप और नीवले की तरह रहते। 60 வயசு வரைக்கும் அப்பா அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு மடிப்போம். 60 साल तक तब माँ के घर पिताजी के घर भाग जाती है। இப்ப கண்ணே தெரியாது, अभी आँख ही नहीं दिखता। இப்ப சொல்லுவோம் ஐ லவ் யூ. अब कहेंगे आई लव यू। விளங்காத போறது உனக்கு என்னத்துக்கு அது அப்படி? अरे सुधरने नहीं वाले तुझे वो क्यों चाहिए फिर? ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। 60 வயசுக்கு பிறகு ஐ லவ் யூ சொல்லி என்ன பிரயோஜனம்? 60 साल के बाद आई लव यू बोल के क्या फायदा? ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, हमारे गांव கண்ணு में கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? अरे सूर्य अस्त होने के बाद सूर्य नमस्कार करके क्या फायदा? ஏன் உங்களுக்கு சொல்றேன்? क्यों आपसे कह रहा நம்ம हूँ? கையில ஆண்டவர் தந்திருக்கிற குடும்பம், हमारे हाथ में परमेश्वर का दिया हुआ परिवार, அதை நம்ம சரியா யூஸ் பண்ண படிச்சுக்கணும். उसे सही तरीके से इस्तेमाल करना में सीखना है। அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதனால தான் நம்ம வாழ்க்கை துளிர் விட ஆரம்பிக்கும். वही हमारे लिए आशीर्वाद है, उसी से हमारा जीवन खिलने लगेगा। புருஷனை நேசிக்க ஆரம்பிக்கணும், पति से प्रेम करना शुरू कर, மனைவியை நேசிக்க ஆரம்பிக்கணும். पत्नी से प्रेम करना शुरू कर। ஹalleluya. हालेलुया। ஆமென். ஆமென். ஏமன் ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்குங்க. अच्छे से समझ लीजिए। நீங்க நல்ல ஐக்கியமா இருந்தா தான் மற்றவர்கள் நடுவுல நமக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். आप अच्छे से एकता के साथ रहोगे तभी दूसरों के सामने अच्छा इज्जत और सम्मान मिलेगा। போன வாரத்துல நான் கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு தள்ளு வண்டியில கிரேப்ஸ் வித்துட்டு வந்தான். पिछले हफ्ते में दुकान जाकर आते समय एक गाड़ी में जो है ग्रेप्स को अंगूर को बेचते हुए जा रहा था। அப்போ நல்ல கிரேப்ஸ், अच्छा अंगूर। நான் போய் கேட்டேன் எவ்வளவு கிலோ அப்படின்னா. मैंने जाके पूछा कितना किलो? அவன் சொன்னா 70 ரூபாய் அப்படின்னா. 80 ரூபாய் சொன்னான். उसने कहा 80 रुपया। நான் கேட்டேன் 70 ரூபாய்க்கு தரியா அப்படின்னேன். मैंने पूछा 70 रुपए में देगा क्या? 70 ரூபாய்க்கு தரதுக்கு ரெடி அவன். वो तैयार हो गया 70 रुपए में। அப்ப இன்னொரு கஷ்டப்பட்ட ஒரு முஸ்லீம் லேடி வந்துச்சு. तो तभी एक गरीब मुस्लिम औरत आई। அது கேட்டுச்சு இந்த கிரேப்ஸ் எவ்வளவுன்னு. उसने पूछा ये अंगूर कितने का? அவன் 80 ரூபாய்னா. उसने कहा 80 रुपया। பக்கத்துல சில்லறை சுட்டவா இருக்கும்ல, சேர்த்து வச்சிருந்தான் நிறைய. बगल में जो भी उससे निकला हुआ अलग अलग कुछ ग्रेप्स होते हैं ना, அது எவ்வளவு
எவ்வளவுன்னு கேட்டா वो कितना करके पूछी 40 ரூபா. उसने कहा 40 रुपया நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए இந்த கொத்திலிருந்து கீழே விழுந்ததுதான், इसी गुच्छे से वो गिरा हुआ வேற எங்க இருந்து நம்ம அள்ளி கொண்டு வந்தது இல்ல, और कहीं से वो लेकर नहीं आया இந்த இதுல இருந்து விழுந்ததுதான். इसी अंगूर के गुच्छे से गिरा हुआ இதுல இருக்கும் வரைக்கும் 80 ரூபா, जब तक वो गुच्छे में तब तक उसका कीमत 80 रुपया, இதுல இருந்து கீழே விழுந்த விட 40 ரூபா. इससे ही नीचे गिरने के बाद 40 रुपया। உங்க குடும்பம் ஐக்கியமா புருஷன் மனைவி அன்பா இருக்கிறது வரைக்கும் தான் உங்களுக்கு வேல்யூ. तो परिवार में पति पति एकता के साथ रहेंगे तभी तुम्हारा मूल्य वैल्यू है। நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு போனா आप दोनों अलग अलग जाओगे तो 40-30 தான், फिर 40-30। பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड। விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया आपको? உயிரோட இருக்கிற வரைக்கும் நல்லா இருங்க, परिवार जब तक जिंदा हो तब तक अच्छे से रहो। செத்த பிறகு போட்டோ வச்செல்லாம் பிரயோஜனம் கிடையாது. मरने के बाद तस्वीर फोटो रख के कोई फायदा नहीं। நேத்துக்கு தான் நானும் என் மனைவி வெளியே போயிட்டு நம்ம பேசிட்டு வந்தோம். कल के दिन पास्टर जी और पास्टर आंटी बाहर जाकर आते से बात कर कर आए। ஏரியால தான் ஒரு புருஷன் மனைவி நல்ல அழகான ஒரு போட்டோ வச்சிருந்தாங்க. इसी एरिया में जो एक पति और पत्नी अच्छा फोटो तस्वीर रखे, மனைவி செத்து போயிட்டா, पत्नी मर गई। எனக்கு தெரியும், मुझे मालूम है அவ இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா அவளை வாழ விடல, जब तक वो जिंदा थी उसे ठीक से जीने नहीं दिया, டெய்லி அடிப்பான். हर दिन मारता था। புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோ வச்சு டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். हाँ, पति और पत्नी साथ में ऐसा फोटो को हर रोज देख रहा है। என்ன பிரயோஜனம்? क्या फायदा? கர்த்தர் தந்திருக்கிறத இருக்கும் போதே யூஸ் பண்ணா அதுல தான் நம்ம வாழ்க்கை. परमेश्वर जब दिए हैं तब तक हमारे हाथों से उसे इस्तेमाल करना ही उसी में आशीष है। ஆமென். आमीन। பிள்ளைகளே, பெற்றோர் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பெரிய பொக்கிஷம். बच्चे लोग माता पिता आपके लिए बड़ा धन है। ஆமென். आमीन। பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். माता पिता से बच्चे लोग जो प्रेम से रहना चाहिए। இப்பொழுது 10 வயசு வரைக்கும் நல்ல அன்பா இருக்கு. अभी जो 10 साल तक अच्छे से प्रेम से, 11 வயசு ஆறன உடனே கொஞ்சம் டாடா மேடா ஆகிடுது. बच्चों का 11 साल होते ही थोड़ा टेढ़ा मेढ़ा हो जाते அம்மா हैं, அப்பா பிடிக்க மாட்டேங்குது. माता पिता पसंद नहीं आते। ஆமென். ஆமென். இருக்கிற காலம் வரைக்கும் நல்ல அன்பா பாசமா பிள்ளைகள் இருக்கணும். जब तक वो तब तक उनके साथ प्रेम से रहना है। நகோமி தேவன் தன் கையில் கொடுத்ததான மருமகளை வாழ வச்சா. नहोमी परमेश्वर के दिए उसके हाथ में दिए बहू को रूत को जीने के लिए रखी, மருமகளை நேசித்தா, बहू से प्रेम की, அவளுக்கு நன்மை செய்தா, उसके लिए भलाई की, அவ வாழ்க்கை துளிர் விட ஆரம்பிச்சுச்சு. उसका जीवन खिलने लगा। இப்ப பிள்ளைகளை தேவன் தந்திருக்கிற உறவுகளை நீங்கள் ஏவன் நேசிக்க ஆரம்பிக்கணும். परमेश्वर के बच्चों, परमेश्वर आपको दिए हुए रिश्ते से प्रेम करना है। உங்க வீட்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் நேசிக்க ஆரம்பிங்க. आपके घर पे जितने भी सदस्य उन सभी से आप प्रेम कीजिए। இவர்கள் மூலம் தான் உங்க வாழ்க்கை துளிர் விட ஆரம்பிக்கும். इन्हीं के द्वारा आपका जीवन खिलने लगेगा। அல்லேலூயா. हालेलुया। ரெண்டு மருமக இருந்தா ரெண்டு மருமகளையும் ஒண்ணா பாருங்க. दो बहू है तो दोनों बहू को एक ही नजर से देखो। ஆமென். आमीन। மூணு இருந்தா மூணையும் பாருங்க, நாலு இருந்தா நாலையும் பாருங்க, அஞ்சு இருந்தா அஞ்சையும் ஒண்ணா பாருங்க. तीन है तो तीनों को एक ही नजर से, चार है तो पांच है तो पांचों को एक ही नजर से देखो। Praise the Lord. Praise the Lord। அல்லேலூயா. हालेलुया। ஒண்ண கொஞ்சம் ஓர கண்ணுல பாக்குறது, ஒண்ண சீதா கண்ணுல பாக்குறது, இதெல்லாம் இருக்க கூடாது. एक को काने आंख से देखना और एक को सीधे आंख से देखना, ऐसा सब नहीं। நான் அடிக்கடி சொல்வேன், मैं बार बार कहता हूँ, நீ எவ்வளவு வேண்டான்னு ஒதுக்குற பாரு, அவதான் உனக்கு கடைசியில கஞ்சி ஊத்துவா. तू जिसे नहीं चाहिए करके अलग करती है ना, वही तेरे को अंत में खाना खिलाएगी। Praise the Lord. Praise the Lord। நம்ம சர்ச்சில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. हमारे चर्च में ऐसा घटना हुआ। ஒரு மருமகளை மாமியார் நினைச்சதான வேண்டான்னு ஒதுக்கி விட்டு போயிட்டா, மக விட்டு போயிட்டா. एक बहू को एक सासू माँ ने क्या किया, ये बहू नहीं चाहिए करके अपने बेटी के घर चली गई। அப்பவே என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் சொன்னேன் கடைசியில உங்ககிட்ட தான் வருவாவா. तभी मुझसे कहे तो मैंने कहा अंत में वो आपके पास ही आएगी। அதே மாதிரி தான் நடந்துச்சு. वैसे हुआ। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। உறவுகளை நேசிக்க ஆரம்பிங்க. बहुओं से प्रेम உங்க कीजिए। கையில என்ன இருக்கோ அதை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறார். आपके हाथ में जो है उसे ही परमेश्वर आशीष करना चाहते हैं। ரெண்டு ராஜாக்கள் 4 அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்லை, நான் வேகமா முடிக்கிறேன். दूसरे राजा के 4थे अध्याय में एक घटना है, उसे बताता हूँ आपको जल्दी से। ஒரு தீர்க்கதரிசி இறந்து போயிட்டான். एक भविष्यवक्ता गुजर गया, அவன் நம்ம ஸ்தோத்திரம் ரொம்ப கடன் வச்சு இறந்துட்டாரு. बहुत ही उधारी रख के मर गया। தீர்க்கதரிசியுடைய மனைவி उस भविष्यवक्ता की पत्नी ரொம்ப கடனா இருக்கிறா. பிள்ளைகள் 2 பிள்ளைகள், बहुत ही उधारी कर्ज में 2 बच्चे उसको। கடன் கொடுத்தவர்கள் இந்த பிள்ளைகளை வந்து சிறைப்படுத்த வருகிறார்கள். जो उधारी दिए थे वो इसके बच्चों को कैद करने के लिए आए। எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்றா, एलीशा भविष्यवक्ता के पास आकर कहती है, கடன் கொடுத்தவர்கள் இந்த பிள்ளையை வந்து அடிமைப்படுத்த வராங்க. जिन्होंने उधारी कर्ज दिया था वो मेरे बच्चे को कैद करके गुलाम बनाने के लिए आ रहे हैं। என்ன செய்யணும் தெரியல. क्या करूं पता नहीं। எலிசா தீர்க்கதரிசி கேட்டார், एलीशा भविष्यवक्ता पूछे, உன் கையில என்ன இருக்கு? तेरे हाथ में क्या है? ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் இருக்கு. एक गड़ा तेली है। உன் கையில என்ன இருக்கு? तेरे हाथ में क्या है? ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் இருக்கு. एक गड़ा तेली है। அறை வீட்டை பூட்டு, तेरे अंदर के कमरे को बंद कर, பக்கத்துல இருந்தெல்லாம் பாத்திரத்தை வாங்க, बगल में से बर्तन को लेकर आ, நீ உன் பிள்ளைங்களை உள்ள போங்க, तू और तेरे बच्चे घर के अंदर जाओ, அதை ஊத்திக்கிட்டே இருங்க. उसमें उंडेलते रहो। ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. उंडेलते रहे, அதை வித்து கடன் அடைங்க. उसे बेचकर उधारी को चुकता करो। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। இருக்கிறத ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். जो है उसे परमेश्वर आशीष அதன் की, மூலம் கடன் எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. उसके द्वारा
तुम्हारा उधारी सब चुकता हुआ। ஆமென். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றார். यीशु मसीह प्रचार कर रहे हैं। சாயங்காலம் ஆயிட்டு शाम हो गया, எல்லாரும் பசியோ வீட்டுக்கு திரும்புவாங்க. सभी भूख के साथ वापस लौटेंगे। இயேசு கேட்டார், यीशु पूछे, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். इनको खाना देना है। ஆமென். சீஷர்கள்லாம் கேக்குறாங்க, எங்க போய் வாங்குறதுக்கு? चेले सभी पूछ रहे, कहां से जाके लेंगे? இயேசு கேட்டார், உங்க கையில என்ன இருக்கு? यीशु पूछे, तुम्हारे हाथ में क्या है? 5 அப்பம் 2 மீன். 5 रोटी 2 मछली। அதான் 5000 பேருக்கு போஷித்து 12 கூட நிறைய மீதி எடுத்தாரு. उसे 5000 लोगों को खिलाकर 12 टोकरी वापस लिए। ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன், एक ही बात आपसे कहता हूं, உங்க கையில என்ன இருக்கு? आपके हाथ में क्या அதை है? சரியா யூஸ் பண்ணுங்க. उसे सही तरीके से इस्तेमाल உங்க कीजिए। கையில நல்ல குடும்பத்தை தந்திருக்காரு. आपके हाथ में अच्छा परिवार परमेश्वर நல்ல दिए, பிள்ளைகளை தந்திருக்காரு. अच्छे बच्चों को दिए நல்ல हैं, சொந்த பந்தங்களை தந்திருக்காரு. अच्छे रिश्ते नाते दिए हैं, நல்ல வேலையை தந்திருக்காரு. अच्छा नौकरी दिए हैं। எது இருக்கோ, जो है, எந்த பொருளாதாரம் இருக்கோ, जो भी आर्थिक स्थिति है, எந்த வேலை இருக்கோ, जो भी काम है, சரியா யூஸ் பண்ணு. उसे सही तरीके से इस्तेमाल சரியா कीजिए। யூஸ் பண்ணு. सही तरीके से इस्तेमाल அதுல தான் कीजिए। உன் வாழ்க்கையை கர்த்தர் துளிர விட செய்ய போகிறார். उसी में परमेश्वर आपके जीवन को खिलने के लिए रखेंगे। அதுக்குள்ள தான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. उसी के अंदर आशीर्वाद को रखे हैं। நிறைய நேரத்துல कुछ समय में இழந்ததையே பேசிட்டு இருக்க. तू जो खोया उसी की बातें करता है। நகோமி இழந்ததை பேசவே இல்ல. नहोमी जो खो चुकी थी उसकी बातें नहीं की। இனி என்ன இருக்கு? आगे क्या है? ரூத் மட்டும் தான் இருக்கா. सिर्फ रूत ही है। அவளை வாழ வைக்கணும். उसे जीने के लिए रखना அவளை है। வாழ வைக்கணும். उसे जीने के लिए रखना है। அதைத்தான் அவ சிந்திக்க ஆரம்பிச்சா. उसे ही वो सोचने लगी। நகோமியுடைய வாழ்க்கை துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. नहोमी का जीवन खिलने लगा। இந்த ரூத் மூலமா ஒரு குழந்தை பிறந்துச்சு. रूत के द्वारा एक बच्चा जन्म हुआ। பைபிள் வாசித்து பார்த்தா बाइबल में पढ़कर देखेंगे அந்த तो வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். उस वचन को मैं आपके लिए पढ़ता हूँ। 4வது அதிகாரத்துல இருக்கு பாருங்க. चौथे अध्याय में है। நகோமி 16வது வசனம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்த்து தாயானாள். नहोमी उस बच्चे को अपनी गोद में रखकर उसकी दाई का काम करने लगी। 17வது வசனம். 17वां वचन। அயல் வீட்டுக்காரர்களாம் उसकी पड़ोसी ने நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி வாழ்த்தினார்கள். नहोमी का एक बेटा उत्पन्न हुआ है करके उसको बधाई दिए। பிறந்தது ரூத்துக்கு தான். पैदा हुआ रूत को। ஆனா யாருடைய சந்ததி தெரியுமா? लेकिन ये किसका वंश मालूम है क्या? நகோமியின் சந்ததியாய் பார்க்கப்படுகிறது. नहोमी का वंश करके देखा जा रहा है। அந்த சந்ததி தான் இங்க தாவீதுடைய தகப்பன். उसी वंश में दाऊद के पिता। அந்த சந்ததி தான் பா ஏசப்பா வந்தாரு. उसी वंश में उसी पीढ़ी में से यीशु पिता है। நகோமி தான் செய்த காரியம். नहोमी का किया कार्य। கையில இனி ஒண்ணே இல்லையேன்னு பதட்டப்படல. हाथ में कुछ नहीं है करके गड़बड़ाई नहीं। இருந்ததை யூஸ் பண்ணா. जो था उसे इस्तेमाल की। சரியா வச்சா. सही तरीके से மருமகளை வாழ வைக்கணும். अपने बहू को जीने के लिए रखना है। அதுதான் அவ வாழ்க்கையின் துளிர் விடுவதற்கான காரணம். यही उसके जीवन को खिलने के लिए रखने का कारण। அவ வாயில ஒரு நாள் சொன்னா, उसके मुंह से एक दिन बात कही, இனி எனக்கு சந்ததி எல்லாம் வராதுன்னு. अभी मेरे लिए वंश संतान नहीं आएंगे। ஆனா लेकिन கர்த்தரை தேடி வந்தா. परमेश्वर को ढूंढ कर आई। கிடைச்சது சரியா யூஸ் பண்ணா. उसको जो मिला था उसे सही तरीके से इस्तेमाल की। கர்த்தர் நகோமிக்கு சந்ததியை கொடுத்தார். परमेश्वर नहोमी को वंश संतान दिए। ரூத்தின் பிள்ளை தான். रूत का बच्चा ही நகோமியின் சந்ததியாய் பார்க்கப்பட்டது. लेकिन नहोमी का वंश करके गिना गया। சொல்றாங்க பாருங்க, அயல் வீட்டுக்காரங்க சொல்றாங்க, पड़ोसी लोग आकर कह रहे हैं நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். नहोमी को एक लड़का हुआ है, उसका ओबेद नाम रखे। அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். दाऊद के पिता ईसा के पिता। கண்களை மூடுவா. आंखों को बंद करेंगे। எல்லாரும் முழங்கால் படியிட ஆரம்பிப்பா. बैठे हुए जगह पर सभी घुटने टेकेंगे। ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். हम परमेश्वर को देख के प्रार्थना करेंगे। ஏமன் ஸ்தோத்திரம். இழந்ததையே நினைச்சிட்டு இருக்காத. जो खो दिया है उसी को मत सोचते உன் रहे। கையில ஆண்டவர் என்னமோ தந்திருக்கிறார். இன்னைக்கு तेरे हाथ में परमेश्वर कुछ तो दिए உன் கையில यार। என்னமோ தந்திருக்கிறார். तेरे हाथ में परमेश्वर कुछ तो दिए அது हैं। வேலையா இருக்கலாம், वो काम हो, அது படிப்பா இருக்கலாம், वो पढ़ाई हो, குடும்பமா இருக்கலாம், या परिवार हो, பிள்ளைகளா இருக்கலாம், या बच्चे हो, பெற்றோரா இருக்கலாம், या माता पिता हो, உறவுகளா या இருக்கலாம். रिश्ते हो। சரியா யூஸ் பண்ண பழகிக்க. सही तरीके से इस्तेमाल करना सीख ले। என்ன உன் கையில தந்தது கர்த்தர்ல. क्योंकि तेरे हाथ में दिए परमेश्वर ना, அவருக்குலாம் தெரியும் उनको ही पता है ना இதுக்குள்ள நான் ஆசீர்வாதம் வச்சிருக்கேன்னு. इसके अंदर आशीर्वाद रखा हूं करके। உனக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. तेरे को नहीं पता चल रहा है ना। இதுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியல. அதனால தான் இன்னைக்கு நீ நிறைய நேரங்கள்ல அதை உதாசீனப்படுத்துற. तेरे को उसके अंदर आशीर्वाद नहीं है करके जो सोच रहा है, इसीलिए तो उसे लापरवाही से ठुकरा रहा है। Praise the Lord. Praise the Lord। ஒருவேளை மாமியார் மாமனார் உனக்கு ஒண்ணும் தராம இருக்கலாம், ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு हो सकता है तेरे सासू माँ और ससुर जी तेरे को कुछ नहीं दे रहे, कुछ नहीं है ऐसा உனக்கு स्थिति हो। தந்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். तेरे को हिस्से में देने के लिए कुछ नहीं हो। ஆனா அதுக்குள்ள கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். लेकिन उसके अंदर परमेश्वर आशीर्वाद को रखे हैं। நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, बहुत से लोग क्या सोचते हैं, மாமனார் மாமியார்ட்ட என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. अरे सासू माँ ससुर से क्या है, कुछ नहीं है, ஒண்ணும் இல்ல. कुछ नहीं है। அதை
அதற்குள் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். लेकिन उसके अंदर परमेश्वर आशीर्वाद रखे. அதற்குள் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். परमेश्वर उसके अंदर आशीर्वाद रखे. ஒரு மருமகளை வாழ வைக்கணும்னு யோசிக்கணும். तो एक सासू मां बहू को जीने के लिए रखना चाहिए. மருமகள் வாழ்ந்திருக்கணும். तेरा बहू जीना चाहिए. என் மகளா பார்க்கக்கூடிய அனுபவம், बेटी के रूप में देखने का अनुभव, அதுதான் நகோமியுடைய வாழ்க்கை. वही नहोमी का जीवन. Praise the Lord. Praise the Lord. உனக்கு நான் வாழ்ந்து சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நன்மை செய்வேன். वो सुख से जीने के लिए भलाई करूंगा. மகளேன்னு கூப்பிடுறா. बेटी करके बुलाती है. வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பத்தியலா? उसके जीवन के आशीर्वाद को देखे क्या பட்டு போன வாழ்க்கை துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. उजड़ा हुआ जीवन खिलने लगा. பட்டு போன வாழ்க்கை துளிர் விட ஆரம்பிச்சிச்சுங்க. उजड़ा हुआ जीवन खिलने लगा. இன்னைக்கு பகல் காலத்தில் கர்த்தருடைய ஆவி அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். दोपहर के समय परमेश्वर का आत्मा तुझसे बात कर रहे हैं. ஒருவேளை हो सकता है மருமகளுக்கு விரோதமா நீ எழும்பி இருந்தா, तेरे बहू के खिलाफ तो उठी है, तो மாமியாருக்கு விரோதமா எழும்பி இருந்தா, तेरे सासू मां के खिलाफ तो उठी है, तो எப்படியோ எதுவா இருந்தாலும் சரி, कुछ भी क्यों ना हो, அவன் நேசிக்காம இருந்திருந்தா, प्रेम नहीं किए है, तो அவங்கள வாழ வைக்காம அவன் ஸ்தோத்திரம் அவன் நல்லா இருக்கணும்னு மனம் இல்லாம இருந்திருந்தா, वो अच्छे से रहना चाहिए करके मन नहीं है, तो something எதுவா இருந்தாலும் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டுக்க. समथिंग कुछ भी क्यों ना हो परमेश्वर से क्षमा मांगिए. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பண்ண ஆரம்பி. हाथ परमेश्वर से समर्पण करके प्रार्थना कीजिए. சகோதரனே உனக்கும் சொல்றேன், भाई तुझसे कहता हूं, மருமகளா இருந்தாலும் சரி, நீ மருமகனா இருந்தாலும் சரி, तू दामाद हो क्यों ना हो, மாமனாரா இருந்தாலும் சரி, மருமகனா இருந்தாலும் மருமகனா இருந்தாலும் சரி, तू ये दामाद हो या ससुर हो, கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்ல ஆரம்பி. हाथ उठा के परमेश्वर से என் बोल, கையில தந்திருக்கிறத நான் நல்லா வாழ்ந்திருக்கும்படி செய்ய நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. मेरे हाथ में जो दिया वो अच्छे से जीने के लिए रखने के लिए प्रयास कर रहा हूं. கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். நேரம் இல்ல, சீக்கிரமா हाथ उठाकर 2 मिनट प्रार्थना करेंगे, समय नहीं, जल्दी से நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. आप लोग प्रार्थना நீங்க कीजिए. இந்த பகுதியில ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. बहुत से लोग समर्पण करने की जगह ஒருவேளை है. நீ மருமகனா போக வேண்டியதா இருக்கலாம், மருமகளா போக வேண்டியதா இருக்கலாம். हो सकता है तुझे दामाद के रूप में जाना है, बहू के रूप में जाना ஒருவேளை है. நீ மாமியாரா மாமனாரா மாற வேண்டியதா இருக்கலாம். हो सकता है तू ससुर में सासू मां में बदलने वाली है. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. परमेश्वर से समर्पण करके இந்த प्रार्थना कर. ரூத்தின் புத்தகத்தின்படி என் வாழ்க்கை इस रूत के पुस्तक के हिसाब से मेरा जीवन மாற்றிக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. बदलना मैं चाहता हूं. மாற்றிக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. बदलना मैं चाहती हूं प्रभु. மறுபடியும் சொல்றேன், फिर से कहता हूं, கர்த்தர் உனக்கு கையில் தந்திருக்கிறவர்களை சரியா யூஸ் பண்ண ஆரம்பி. परमेश्वर जी ने तेरे हाथों में दिया, उन्हें सही तरीके से इस्तेमाल कर. அதுக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். इतने बड़े आशीर्वाद को परमेश्वर रखे हैं. அதுக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். इसके अंदर बड़ा आशीर्वाद रखे. ஆமென். நகோமிக்கு ரூத்தை கூட்டிட்டு வரும்போது ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. नगोमी को रूत को लेके आते समय कुछ पता नहीं होगा. அவ என்ன பண்ண போறா எங்க ஊர்ல வந்துன்னு சொல்லிருப்பா, நினைச்சிருக்கலாம். ये क्या करेगी मेरे गांव में आकर करके सोची होगी. பட் ஆனா लेकिन அவ வந்து ஏமருமக, அவ்வளவுதான். ஒண்ணே वो मेरी बहू है, उतना ही. ஒண்ணே அவளுக்கு அதான் ஏமருமக. उतना ये मेरी बेटी मेरी बहू है. அவளை நான் வாழ வச்சு பார்க்கணும். उससे मुझे जीने के लिए रख कर देखना வாழ है. வச்சு பார்க்கணும். जीने के लिए रख कर देखना வாழ है. வச்சு பார்க்கணும். जीने के लिए रख कर देखना வாழ है. வச்சு பார்க்கணும். जीने के लिए रख कर देखना है. அந்த எண்ணம் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு பாத்தீங்களா? वही विचार बड़े बदलाव को लेकर आई, पता பெரிய क्या? மாற்றத்தை உருவாக்குச்சு பாத்தீங்களா? बड़े बदलाव को लेकर आई, पता क्या? இன்னைக்கு மறுபடியும் கத்த சொல்லக்கூடிய வார்த்தை. हाथ फिर से परमेश्वर कहने वाले, உன் கையில கத்தர் எதை கொடுத்திருக்காரு? तेरे हाथ में परमेश्वर जी से दिए हैं. கொஞ்சம் பொருளாதாரமா, थोड़ा सा आर्थिक स्थिति है क्या? சின்ன வேலையா, छोटी नौकरी है क्या? சின்ன குடும்பமா, एक छोटा परिवार है क्या? எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணு. सभी को बहुत ही सावधानी से ध्यान ரொம்ப से इस्तेमाल कर. கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணு. बहुत ही ध्यान से इस्तेमाल कर. கர்த்தருக்கு பயந்து அந்த காரியங்களை செய். परमेश्वर से डर के इस कार्य को कर. ஆமென். आमीन. எத்தனை பேர் தீர்மானம் பண்ணிக்கிறீங்க? कितने लोग फैसला ले रहे हो? வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி, दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर, என் கையில தந்திருக்கிற எதுவா இருந்தாலும் मेरे हाथ में जिया हुआ जो भी ரொம்ப हो, கேர்ஃபுல்லா கர்த்தருக்கு பயந்து நான் அதை செய்ய விரும்புறேன் ஆண்டவரே. बहुत ही सावधानी से ध्यान से परमेश्वर से डर कर से करना உன் चाहता. பார்வைக்கு யூஸ்லெஸ் அது. तेरे नजरों में इस्तेमाल के लायक नहीं. அது கொஞ்சம், वो थोड़ा है. ஒரு குடம் எண்ணெய். एक घड़ा तेल. உன் பார்வைக்கு 5 அப்பம் 2 மீன். तेरे नजरों में 5 रोटी 2 मछली. கொஞ்சம். थोड़ा ஆனா सा. நீ சரியா யூஸ் பண்ணா கர்த்தர் அதுக்குள்ள தான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். लेकिन तू सही तरीके से इस्तेमाल करेगा तो परमेश्वर उसी के अंदर आशीर्वाद को रखे. கர்த்தர் வச்சிருக்கார். परमेश्वर रखे. இன்னைக்கு பகல் காலத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். हाँ, दोपहर के समय परमेश्वर भविष्यवाणी से कहने वाला वचन वही है. நான் உன் கையில் சிலதை தந்திருக்கிறேன். मैंने तेरे हाथों में कुछ को दिया நீ है. சரியாக பயன்படுத்துவாயனால் तू सही तरीके से इस्तेमाल करेगा அதன் तो மூலம்தான் உன் வாழ்க்கை துளிர்விட ஆரம்பிக்கும். उसी के द्वारा तेरा जीवन खिलने लगेगा. தெளிவா கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். साफ में परमेश्वर की आवाज को सुन रहा हूँ. நான் உனக்கு தந்ததை சரியா யூஸ் பண்ணேன். मैंने जो तुझे दिया है उसे सही तरीके से इस्तेमाल कर. அவைகளுக்குள் என் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். उसी के अंदर
मेरा आशीर्वाद देकर के परमेश्वर कह रहे சர்வ हैं வல்லமை உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान உம்முடைய परमेश्वर கிருபைகளுக்காக நன்றி. आपके अनुग्रह के लिए धन्यवाद பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டபடினால் உமக்கு நன்றி. आपकी पवित्र उपस्थिति हमारे बीच में प्रकट इसलिए எங்களோடு धन्यवाद பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். हमसे बात के वचनों के लिए धन्यवाद कहते हैं வசனத்துக்கு கீழ்ப்படியும் இருதயம் எங்கள் எல்லாருக்கும் தாருங்க. आपके वचनों को मानने का हृदय हम सभी को எங்களுக்கு दीजिए தந்தவைகளுக்குள் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீர். हमें आपने जो दिया है उसके अंदर आशीर्वाद பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. पाने के लिए मदद என் कीजिए பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். मेरे बच्चों को शांति के साथ வருகை भेजिए பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक रक्षा துதியும் कीजिए கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते இயேசுவின் हैं நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे சேர்ந்து पिता சொல்லுவோம் ஆமென். मिलकर बोलेंगे என் आमीन ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा की शांति உங்களை விடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் आपके में सदा काल के இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक ஆமென். आमीन அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.